Start பண்ணட்டுமா சார்? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் செஷன் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து மேக்னெட்டிக் சிஸ்டம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேக்னெட்டிக் சிஸ்டம்ஸில் வந்து நான் உங்களுக்கு பேப்பர் 1 வந்து ஸ்ப்ளிட் பண்ணேன். அந்த பேப்பர் 1ல் இஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம மேஜராக எடுத்துக்கிட்டோம். அந்த மேஜர் டாப்பிக்கில் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் செப்பரேட் ஆகும், மேக்னெட்டிக் சிஸ்டம் வந்து நம்ம செப்பரேட் ஆகும் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் சிஸ்டம்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட். அது ரொம்ப பெரிய லெசன் ஆக்சுவலாக கம்பேர் டு இஎம்ஐ விட. ஸோ இந்த இஎம்ஐ லெசன் பொறுத்தவரையும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் லெசன் பொறுத்தவரையும் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணணும், என்ன தியரி கான்செப்ட்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ஆன் ஒன் மோர் திங், வி ஹாவ் அ சஃபிஷியன்ட் டைம் டு கம்ப்ளீட் த போர்ஷன். ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட் ஏரியா. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 19 யூனிட்ஸ் அதை ஸ்ப்ளிட் பண்ணால் 32 சாப்டர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ அப்போ வி ஹாவ் அ லெஸ் டைம் டு கம்ப்ளீட் த இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் சொல்கிறது புரியுதா? இம்பார்ட்டன்ட் டாபிக், நாட் ஃபார் லைக் அ கம்ப்ளீட் டாபிக் நான் சொல்லலை, இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கே சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக டீச் பண்ணால் தான் யூ கேன் ஏபிள் டு கோ த்ரூ த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். நீ வந்து திரும்ப திரும்ப தேரி கான்செப்ட்ஸ் நம்ம ரொம்ப அதிகம் நான் உனக்கு எடுத்துகிட்டு இருக்கேன்னா என்னால் ஐ கேனாட் ஏபிள் டு சால்வ் மோர் நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ். என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹவ் டு கான்சன்ட்ரேட் மோர் நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நியூமெரிக்கல்ஸ் நம்ம நிறைய ஐடியா கொடுக்கும் ஆக்சுவலாக. அதிலிருந்து தான் வி ஹவ் டு லேர்ன் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் த யூனிட். ஸோ அதனால் தேரி கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களோட இப்போ தான் போர்டு எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். யூ ஜஸ்ட் ரீகலெக்ட் த பாயிண்ட்ஸஸ். நான் எடுக்கிறேன் கன்ஃபார்மாக வந்து ஹவ் டு கான்சன்ட்ரேட் த தேரி பாயிண்ட்ஸ் ஆல்சோ. பட் ஆனால் ரொம்ப டீடைல்டு அண்ட் டெப்த்துக்கு நான் போனேன் அப்படின்னா ஐ எம் நாட் ஹாவ் அ டைம் டு கம்ப்ளீட் த போர்ஷன். ஓகே, ஸோ கிராஷ் கோர்ஸ் வந்து ஹாவ் அ சஃபிஷியன்ட் டைம் டு கம்ப்ளீட் த போர்ஷன். ஸோ அதை வந்து யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து நியூமெரிக்கல்ஸ் பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸ் வந்து தேரி ஃபுல்லாக நம்ம பார்த்தோம், கான்செப்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப வந்து ஸ்லோ பண்ணி ஹெட்செட் போட்டு கொஞ்சம் கிளியராக கேட்டு பாருங்கள். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் போகலைன்னா ஐ கேனாட் ஏபிள் டு கம்ப்ளீட் த போர்ஷன் பிகாஸ் ரொம்ப வாஸ்ட் நம்ம டாபிக்ஸ். நான் சொல்லிட்டேன், இன்னும் வந்து ஹாவ் அ லெஸ் டைம் இஸ் தேர் டு கம்ப்ளீட் த இம்பார்ட்டன்ட் டாபிக் அட்லீஸ்ட். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். பிகாஸ் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன், தெரியலையே ஐ கேனாட் ஏபிள் டு சால்வ் மோர் நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல் ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சொல்ல முடியாமல் போயிடும் பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஏரியா இஸ் தேர் இன் ஃபிசிக்ஸ். அதனால் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இஎம்ஐ பேசிஸில் நான் ஒரு செலக்டிவான இம்பார்ட்டண்டான நியூமெரிக்கல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு ரீகலெக்ட் பண்ணும்போது கன்ஃபார்மாக உனக்கு அந்த யூனிட் பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா A to Z அப்படிங்கிற ஒரு மாடியூல் உனக்கு கிடைச்சிடுது. ஓகே, ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் தட் மாடியூல் யூ ட்ரை டு சால்வ் மோர் நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நியூமெரிக்கல்ஸ் வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களோட டிஸ்பிளே பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸ் சாப்டர் நம்பர் 6ல் வந்துடுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஎம்ஐங்கிற சாப்டரோட ப்ராப்ளம்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம தேரி பார்த்தோம். தேரியில் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிடுறேன். 3 இம்பார்ட்டண்டான ஸ்லாட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 நம்ம பார்த்துருக்கோம். ஸ்லாட் 1ல் மேஜராக என்னென்ன டாபிக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பற்றி தெரியணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி தெரியணும், தென் Faraday's law of electromagnetic induction. So the Faraday's law of electromagnetic induction FL, so அதோட modified motional EMF from Lorentz force equations FLOZ. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்னாலும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடணும் S1ல். அண்ட் S2 வந்து பேசிக்ஸ் தான். S2 பொறுத்தவரையும் ஜஸ்ட் லைக் LS inductors are connected in series and parallel, energy stored in an inductor. ஓகே, இது சிம்பிள்ஸ் தான். ஸோ S3 பொறுத்தவரையும் பேசிக் ஒரு அப்ளிகேஷன் டாபிக் அண்டர் இஎம்ஐ சாப்டரில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே, எல் அண்ட் எம். இதில் சப் டாபிக்ஸ் பார்த்தோன்னா கோஎஃபிஷியன்ட் பார்த்துருக்கோம், தென் பிளைன் கோயில் எப்படி இருக்கும், சொலினாய்டு எப்படி இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் மட்டும் ரீகலெக்ட் பண்ணிட்டு கான்செப்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சொலினாய்ட் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இந்த டிவைஸஸ் சொலினாய்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதை பற்றி கொஞ்சம் ப்ரீவியஸ் லெசனில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே கோ த்ரூ பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ ஜஸ்ட் ரெஃபர் த ப்ரீவியஸ் செக்ஷன் வீடியோஸ். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ணிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ணுங்கள். என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன கிவன் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபார்முலாஸை கண்டிப்பாக நீங்கள் மாடிஃபை பண்ணால் தான் யூ கேன் ஏபிள் டு யூஸ் த ஃபார்முலா இன் த நியூமெரிக்கல்ஸ். ஸோ அதனால் ஃபார்முலா மாடிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு பை ஹார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஃபார்முலாஸுக்கு அதாவது நியூமெரிக்கல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி
உங்களோட ஃபார்முலாஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சிம்பிள் நியூமெரிக்கல் தான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் பாசிங் perpendicular to the plane of the coil. Okay, so usually நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் அந்த மோஷனல் EMF ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இக்குவேஷனில் நீங்கள் பெர்பெண்டிகுலர் செக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபீல்டு லைனுக்கு நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய கண்டக்டரோட பொசிஷன் வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதே சேம் பொசிஷனில் அவங்க என்ன வேணாலும் இமேஜின் பண்ணுவாங்க பிளைன் ஆஃப் த பேப்பர். ஸோ வாட் எவர் இட் மேபி, நம்மளுக்கு நியூமெரிக்கல்ஸில் என்ன தேவை, கிவன் தானே தேவை. எதையும் எய்மையும் மேட்ச் பண்ணாலே உங்களுக்கு டேட்டா, தட் மீன்ஸ் அது ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுனாவே உங்களுக்கு அக்யூரஸியான சொல்யூஷன்ஸ் கிடைச்சிடுது. ஓகே, ஸோ இப்போ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ பெர்பெண்டிகுலர் டு த பிளைன், பெர்பெண்டிகுலர் பொசிஷன் important line மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணுறேன். The plane of the coil is directed into the paper weighing according to the magnetic flux. Okay, so அந்த magnetic flux எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6t ஸ்கொயர். ஆக்சுவலாக இது வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணாங்க, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஃபார்மேட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 6t ஸ்கொயர் ப்ளஸ் 8t ப்ளஸ் 10மா. ஸோ இதான் உங்களோட ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களோட ஈக்குவேஷன். ஸோ இதான் உங்களோட மேக்னெட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை பேஸாக வச்சுட்டு அவங்க ரெண்டு எய்ம் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப்? ஓகே, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அண்ட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் கிளாஸே உனக்கு சொன்னேன், ஆவரேஜ் இன்டியூஸ்டு இஎம்எஃப்னாலோ மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப்னாலோ வி கேனாட் ஏபிள் டு கன்சிடர் த நெகட்டிவ் சைன். அந்த ஆஸ் பர் ஃபேரடைஸ் ரூலில் நீங்கள் பாசிட்டிவ் மட்டும்தான் எடுக்க போகிறீங்க. சம்மில் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். டர்ன்ஸ் அது வந்து காயிலோட ஃபுல் டர்ன்ஸாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் ஸ்மால் போர்ஷன் இந்த டர்ன்ஸ் ஸ்மால் எண்ணாகவும் இருக்கலாம். அதை பற்றி ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் சம்மில் உங்களுக்கு கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் அதை கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஆர் அதர்வைஸ் யூ நோ நீட் டு கன்சிடர் த டர்ன்ஸஸ். ஓகே, ஸோ இப்போ டர்ன்ஸ் பற்றி இதில் எதுவும் சொல்ல கிடையாது, அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ரூலை மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ d⁻/dt இந்த ஸ்கிப் மட்டும்தான். இது ஒரு சிம்பிள் நியூமெரிக்கல். நான் யூஸ்வலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டியும் யூஸ் பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் அந்த ஃபார்முலாவில் ∆π/ΔT. ஸோ ஆர், ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். அது உங்கள் கன்வீனியன்ஸ் தான். பட் எனக்கு இங்கே ஈக்குவேஷன் வந்து வேரி ஆகுது. ஃப்ளக்ஸஸ் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் வேரி ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நான் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். மை எய்ம் இஸ் டு கேல்குலேட் மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் dπ/dt. ஸோ அப்போ எனக்கு d/dt ஆஃப் பை வந்து கிவன்மா. ஸோ அப்போ 6t ஸ்கொயர் ப்ளஸ் 8t ப்ளஸ் 10. சிம்பிள் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா n × x⁻n-1. ஓகே, ஆர்டரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் இங்கே என்ன இருக்கணும், t இருக்குது. ஓகே, அப்போ டைம் பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து எவ்வளோ வரும், 6. ஓகே, 12t ப்ளஸ் 8, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ 12t + 8 தான் உங்களோட டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸ். இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா அவ்வளோதான் வருது உங்களுக்கு. ஓகே, 12 12t + 8. ஓகே ஃபைன். இது வந்து உங்களோட மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். இதில் ஷோன் இன் த ஃபிகர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராப்ளமில். பட் நான் ஃபிகர் கொடுக்கல. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் டீச் பண்ணியிருக்கேன், கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் டாட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பட் இதை பற்றி இன்னும் ரொம்ப டீப்பாக நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து அந்த இதில் வந்து பிஎஸ் ரூல் இருக்குது ஆக்சுவலாக, ஆம்பியர்ஸ் ரூல். அந்த லெசனில் உள்ள ரூல்ஸில் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக இந்த டாட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் பார்ப்போம் ஆக்சுவலாக. அதில் தான் உங்களுக்கு 2D மேக்னெட்டிக் சிஸ்டம், 1D மேக்னெட்டிக் சிஸ்டம் நீட்டில் லாஸ்ட் 2 years பேக் 3D எல்லாம் கேட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் மாடியூல், ஸ்டாண்டர்ட் நியூமெரிக்கல்ஸ். அதெல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் அதுக்கு நீங்கள் ஃப்ளமிங் டைரக்ஷன் ரூல் யூஸ் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க 3Dலலாம். பட் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்லலாம் போனீங்கன்னா ஃபீல்டு தியரி பேப்பரில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறது வந்து கரண்ட் ப்ரொஜெக்ஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மெத்தட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக வித்தின் அ மினிட்ல கொஷின்லேயே நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நோ நீட் டு சால்வ் தட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நீங்கள் ரொம்ப போகணுங்கிற தேவையே கிடையாது. டக்குன்னு நம்ம ஆன்சர் நோக்கி போயிடலாம். என்ட்ரன்ஸ்க்கு வி நீட் ஆன்சர்ஸ் வித்தின் அ ஷார்ட் டைம். அதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ அதை மட்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம கற்றுக்கணும். ஓகே ஃபைன். இப்போ கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் தேர். ஸோ உங்களுக்கு ஒரு ரிங், ஒரு லூப் கொடுத்துட்றாங்க. அந்த லூப்பில் இருந்து ஜஸ்ட் நான் ஒரு லோடை கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேயா, ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் த லூப் ஓகேயா யூ ஆர் கெட்டிங் த எலக்ட்ரிக்கல் சோர்ஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடச்சி அந்த எனர்ஜி மூலமாக நீங்கள் லோடை ஆப்ரேட் பண்ண போகிறீங்க வித் ஹெல்ப் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் இருக்குது. ஓகே சரி, இது வந்து பேசிக் மாடல்.
இது வந்து நான் உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே நான் கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் தேரி பார்ட். இப்போ நம்மளுக்கு அது வேண்டாம். ஜஸ்ட் டயக்ராம் இஸ் கிவன். இவங்க அந்த ரெசிஸ்டிவ் லோடோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 ஓம் இஸ் கிவன். சிம்பிளான சம்ம தான் இது. ஸோ அவங்க இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. அட் டைம் டி எவ்வளோன்னா டி இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எவ்வளவு, மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஸோ அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக 12 × 2 + 8 போட போகிற. ஸோ உனக்கு எவ்வளோ வந்துடும் அப்படின்னா 32 வோல்ட் வந்து உன்னோட இன்டியூஸ்டு இஎம்எஃபாக மெஷர் ஆகுது. ஆக்சுவலாக இன்டியூஸ்டு இஎம்எஃப் உங்களுக்கு கிடைக்குது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டியூஸ்டு கரண்ட் வேறு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து இன்டியூஸ்டு கரண்ட் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்லை. யூஸ்வலாக எப்போவுமே கரண்ட்டை வந்து நம்ம பாசிட்டிவில் தான் காமிப்போம். நெகட்டிவ் ட்ராப் கரண்ட் அது ஆக்சுவலாக அது வந்து இட் இஸ் நாட் ஃபைன் இன் த சர்க்யூட். ஸோ அதனால் வந்து அது வந்து நம்ம ஹெல்த்தி ஃபேக்டர்ஸை தான் எப்போவுமே நம்ம ஃபிசிக்ஸில் அசம்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே இன்டியூஸ்டு கரண்ட் எடுக்கும்போது நீ மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் E / R தான். ஓம்ஸ் லா ஃபார்முலா மாதிரி தான். I = V/R. நான் V போடக்கூடாது. இந்த கிளாஸ்லேயே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே E தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 32 லோடோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆம்பியர் கரண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபைனலாக அந்த லூப்பில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் இந்த சர்க்யூட் அக்ராஸ் த லோடு வந்து இவ்வளோ கரண்ட் உங்களுக்கு மெஷரபுளாக வருது. ஓகேயா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த நியூமெரிக்கலுக்கான சொல்யூஷன். அடுத்த செகண்ட் நியூமெரிக்கல் வாங்க. அது ரொம்ப சிம்பிளான நியூமெரிக்கல். A coil of area 500 cm². கிவன் கரெக்டாக நோட் பண்ணலாமா? ஸோ ஏரியா கிவன் 500 cm². பட் ஆனால் எங்கள் டைப் பண்ணதுனால அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க. பவர் ஆப்ஷன் இல்லை போல். ஸோ அதனால் ஹேவிங் 1000 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1000 டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் ஆக்சுவலாக. டர்ன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டர்ன்ஸா ஆர் டர்ன்ஸ் பர் லென்த்தா, இந்த ரெண்டு குவான்டிட்டி நம்ம பார்க்கணும். பிகாஸ் இன் திஸ் சாப்டர் 2 factor is there related to turns. One is small n, இன்னொன்று capital N. ஸோ அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், small n = capital N per length. ஓகே, அந்த ஸ்மால் n எதை இண்டிகேட் பண்ணும், கேபிட்டல் n எதை இண்டிகேட் பண்ணும். லெட் அஸ் கன்சிடர் a solenoid coil, the full turns of the coil is capital N அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபேனில் வந்து ஃபேன் காயில்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காயிலில் வந்து ஃபுல் டர்ன்ஸ் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். You are selecting the small portion in the fan coil அப்படின்னா அது ஸ்மால் n. அப்போ கேபிட்டல் N per length அப்படிங்கிற ஒரு மெஷரபிள் வேல்யூ ஒரு ஃபார்முலா மூலமாக நீங்கள் அந்த ஸ்மால் n கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒன்லி டர்ன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, பர் லென்த்தில் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக 1000 டர்ன்ஸ் ஹெல்ட் பெர்பெண்டிகுலர் டு த யூனிஃபார்ம் ஃபீல்ட் ஆஃப் 0.4 காஸ். இந்த நியூமெரிக்கல் வந்து ஒரு டைம் எய்ம்ஸில் வந்தது. பட் ஆனால் காஸுங்கிற டேட்டா இருந்தது, அதை கன்வெர்ட் பண்ணாமல் டேரெக்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு என்ன பண்ணிடுறாங்க, B = 0.4 அப்படின்னு எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. பட் யூனிட் கொஞ்சம் ப்ராசஸ் ஒழுங்காக பண்ணுங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டோட பேஸ் வந்து டெஸ்ட்லாம் இங்கே காஸில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இந்த சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோ. 1 காஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻⁴ டெஸ்லா. இந்த மாதிரி ஈக்குவலன்ஸ் உங்களுக்கு ஒழுங்காக தெரியணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க கொஷின் பேப்பர்ஸ்லாம், நீ தான் மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ 1 காஸ் ஈக்குவல் டு 10⁻⁻⁴ டெஸ்லா. அப்போ நீங்கள் இன்டூ 10⁻⁻⁴ மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ டெஸ்ட்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.4 × 10⁻⁻⁴ டெஸ்லா. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து வந்து the coil is turned through 180 degree. The coil is turned through 180 degree கொடுத்துருக்காங்க. The coil is turned through 180 degree அப்படின்னா coil is turned through 180 degree. அதாவது டேர்ன் ஆனதுக்கு அப்புறம் அது நிற்கக்கூடிய பொசிஷன் வந்து 180 டிகிரி. பட் அது டேர்ன் ஆகுறதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது? ஓகேயா, தட் மீன்ஸ் ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி முன்னாடி பின்னாடி, தட் மீன்ஸ் பிஃபோர் த ஆர்மச்சூர் அண்ட் ஆஃப்டர் ரொட்டேட்டிங் த ஆர்மச்சூர் பிளேட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வராங்க. இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் லைக் ஆர்மச்சூர். ஓகே, இப்போ ஆர்மச்சூர் பொசிஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியலி 0 டிகிரி இஸ் தேர். ஓகே, இனிஷியல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் theta is equal to 0 degree. Okay, when the coil is reversed, question பாரு, when the armature is reversed அப்படின்னா இதுதான் reversed position. ஓகே, reversed அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து கீழே போகணும், கீழே இருக்கக்கூடிய பார்ட் வந்து மேலே வரும். அதுதான் ரிவர்ஸ்டோட கரெக்ட் மீனிங் ஆக்சுவலாக. ஸோ திருப்பப்படுதல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஆக்சுவலாக திரும்புதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ரிவர்ஸ்ட் அப்படின்னா திஸ் இஸ் த இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆர்மச்சூர் ஆர் காயில் ஆர் பிளேட், வாட் எவர் இட் மே பி. ஸோ 0 டிகிரி. ஓகே, த பிளேட் த ஆர்மச்சூர் இஸ் ரிவர்ஸ்டு. இப்போ எவ்வளோ டிகிரி வருது? ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரெயிட் லைன், இது 180 டிகிரி வருது. ஓகே, இப்போ உங்களுக்கு 180 டிகிரியில் ரிவர்ஸ்டு. அப்போ பிஃபோர் த ரிவர்ஸ் பொசிஷன் ஆஃப் திஸ் ஆர்மச்சூர், அதாவது இந்த 180க்கு வரத்துக்கு முன்னாடி அந்த ஆர்மச்சூர் எங்கே இருக்குது? ஓகே, அது 0 டிகிரி. இது 0 டிகிரிங்கிறது முன்னாடி அண்ட் 180 டிகிரிங்கிறது பின்னாடி. ஓகே, ஸோ அப்போ இனிஷியல் பாயிண்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் த ஆர்மச்சூர் இஸ்
0 டிகிரி. இப்போ ஜஸ்ட் இப்போ ரொட்டேட் ஆகிடுச்சு. இது எவ்வளோ டிகிரி வருது? 180 டிகிரி. ஸோ அப்போ காயில் இஸ் டேர்ன்டு த்ரூ 180 டிகிரி அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் டேர்ன்டு த்ரூ அப்படின்னா இது 180 டிகிரி, டேர்ன்டு த்ரூ பிஃபோராக உங்களுக்கு 0 டிகிரி. அப்போ 2 டிகிரி உங்களுக்கு ப்ராசஸில் இருக்கும். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் இனிஷியல் போர்ஷன் பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபைனல் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ 180 டிகிரி, 90 டிகிரி, ஸோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஃபைனல் எடுத்துட்டிங்கன்னா இனிஷியலில் நீ தான் இமேஜின் பண்ணணும்மா. இந்த நியூமரிக்கல்ஸ்லாம் நிறைய டைம் வந்த மாடல்ஸ்மா, கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க ஒழுங்கா. ஸோ அப்போ இனிஷியல் ஆங்கிள் வந்து θ1ன்னு எடுத்துக்கலாம். நம்ம அது 0 டிகிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆங்கிள் த காயில் இஸ் ரிவர்ஸ்டு அப்படிங்கிறது நம்ம θ2 எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா 180 டிகிரி அப்படின்னு எடுத்துடலாம். சம்மில் 180 டிகிரி. இப்போ த காயில் இஸ் reversed at an angle of 180 degree. இப்போ இது 180 டிகிரி, பிஃபோர் இங்கே 0 டிகிரி. இப்போ பாருங்களேன், ஜஸ்ட் இமேஜின் இது 0 டிகிரியிலிருந்து the coil is reversed, இப்படி ரொட்டேட் ஆகுது. இட் will take some time, changing time. இப்படி ஸ்லோவாகவும் வரலாம், ஃபாஸ்ட்டாகவும் வரலாம். இட் will take some changing time, 0 டிகிரி to 180 டிகிரி. இந்த பர்டிகுலர் சேஞ்சிங் டைமை தான் நம்ம சேஞ்சிங் டைம், அதை தான் டெல்டா டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 1/10 செகண்ட்ஸ்லேயே வந்துருச்சு. ஆக்சுவலாக கால்குலேட் த ஆவரேஜ் இன்டியூஸ்டு இஎம்எஃப், அவ்வளோதான். ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டேட்டாவை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாவே ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். ஸோ ஆவரேஜுங்கிறப்ப கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் நான் கொண்டு வரணும். ஸோ அப்போ நான் இங்கே ஃபார்முலா என்ன, n into d pi by dt இதுவும் யூஸ் பண்ணலாம், ஆர் n into delta pi by delta t இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பைங்கிறப்ப π2 மைனஸ் π1, ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த 2ஐயும் 1ஐயும் கொண்டு வந்துடலாம். 1ங்கிறது இனிஷியலாகவும் 2ங்கிறத ஃபைனலாகவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரடைஸ் ஃபார்முலா வந்து ஆவரேஜ் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் யூஸ் பண்ண போகிறீங்க. இல்லை அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக இன்டியூஸ் EMF அப்படின்னு மட்டும் இருக்குன்னா மைனஸ் n into d pi by dt இதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் நியூமரிக்கல் தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது உங்கள் மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்சி நியூமரிக்கல்ஸோ இல்லை. ஆக்சுவலாக டக்குன்னு பை இருக்கும், என்ன இருக்கும், எடுத்தோன்னே சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஆர் கெட்டிங் த சொல்யூஷன். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மாடியூலாக இருக்காது. என்ட்ரன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது எப்படி மாடிஃபை பண்ணணும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டர்ன்ஸ் இண்டிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டர்ன்ஸுங்கிற ஃபேக்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃப்ளக்ஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, பை இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 3 ஸ்டெப் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதாவது பிஏவும் யூஸ் பண்ணலாம், பிஏ காஸ் தீட்டாவும் யூஸ் பண்ணலாம், ஆர் என்பிஏ காஸ் தீட்டாவும் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ இந்த காஸ் தீட்டா என் இந்த டேர்ம் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது எப்படி கன்சிடர் பண்ணணும்னா நியூமரிக்கலில் டேட்டா இருக்கா, இந்த காஸ் தீட்டாவையும் என்னையும் கொண்டு வரதுனால இந்த நியூமரிக்கல்ஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா, அதோட ரோல் வந்து இந்த நியூமரிக்கலில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஒரு பேஷண்ட்டை நீ ட்ரீட் பண்ணுற, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவனுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக, இவனுக்கு இந்த டேப்லெட் கொடுக்கலாமா இல்லை வேறு டேப்லெட் கொடுக்கலாமா, எந்த மெடிசன் ப்ரிஃபர் பண்ணுறது, எந்த டெஸ்ட்டு, எவ்வளோ அனாலிசிஸ் சார்ட் நீங்கள் பிரைனில் போடுறீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் போட்டு தானே அந்த பேஷண்ட்டை நீங்கள் க்யூர் பண்ணுறீங்க. சும்மா இட் இஸ் நாட் லைக் அ சிம்பிள் ஒர்க். ஓகே, ஸோ மெடிசன் ஃபீல்டுங்கிறது இட்ஸ் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஃபீல்டு. ஸோ அதில் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்தளவு போகிற நீ அட்லீஸ்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம யோசிக்க முடியலன்னா எப்படி. ஸோ அதனால வந்து இங்கே டர்ன்ஸ் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கா, ஆங்கிள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் அதெல்லாம். ஸோ அப்போ இங்கே எனக்கு நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்பிஏ காஸ் தீட்டா, பிஏ காஸ் தீட்டாலாம் நாட் அன் இஷ்யூ. இங்கே நீ என் எடுக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஓகே, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில், அதாவது கம்ப்ளீட்டாக பெரிய லென்த், அது ஸ்மால் என்ங்கிறது கேபிட்டல் என் பை எல், அது வேறு. ஓகேங்க, நீங்கள் பிக் என் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த டர்ன்ஸ் நீங்கள் இங்கே கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலாவில் இங்கேயும் டர்ன்ஸ் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாரு. அப்போ இந்த பையை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா இந்த எண்ணோ, ஓகேயா, எந்த எண்ணோ, இந்த எண்ணோ, இந்த எண்ணோ என் ஸ்கொயர்னு மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அதனால் உங்களோட டேர்ம், உங்களோட ஆன்சரே மாறிடும். ஸோ இது வந்து ராங் அசம்ஷன், இது பண்ண முடியாது நீங்கள். ஓகேயா, ஸோ அப்போ ட்ரை டு கன்சிடர் டர்ன்ஸ் எனி ஒன் பிளேஸ் இன் த ஸ்கிப். அந்த ஸ்கிப்பில் ஒன்று இங்கே கன்சிடர் பண்ணலாம், இல்லை இங்கே கன்சிடர் பண்ணலாம். இது உங்களோட கன்வீனியன்ஸ் தான், நீ எங்கே வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ அப்போ இ ஈக்குவல் டு மைனஸ் டி பை பை டிடின்னு போட்டால் அப்படின்னா இங்கே ஃபை இஸ் ஈக்குவல் டு என்பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல என்ன கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒரு பிளேஸில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இது கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சு பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான
ப்ராசஸ் இது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேர் மறந்துட்டு 2 எண்ணையும் உள்ளே போட்டு மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. நீங்கள் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, வேல்யூவெல்லாம் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க டக்குன்னு. அப்படி பண்ணவே கூடாது. ஸ்டார்டிங்கில் எந்த வேல்யூமே நியூமெரிக்கல்ஸ்க்குள்ள உள்ளே போகக்கூடாது. அந்த ஃபார்முலா வந்து சம்மோட கிவனுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் போடணும். ஸ்டெப்ஸ் போட்டு ஃபைனலாக யூ ஆர் கெட்டிங் ஒன் ஃபார்முலா, ஒன் ஸ்கிப். அந்த ஸ்கிப் தான் இட் இஸ் ஃபுல்லி ரிலேட்டட் டு த நியூமெரிக்கல். அப்போ தான் டக்குன்னு அந்த டேட்டா உள்ளே இறங்கும், அடுத்த ஸ்டெப்பில் அது ஆன்சருக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் இருக்குது. நிறைய வே ஆஃப் ப்ரொசீஜர் டு சால்வ் த நியூமெரிக்கல். சும்மா ஃபிசிக்ஸ் வந்து எடுத்தவங்க ஒருத்தன்லாம் சால்வ் பண்ணனா நிச்சயம் யூ கேனாட் ஏபிள் டு கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ். நான் தான் சொல்லிட்டேன், கெமிஸ்ட்ரி மாதிரியோ பயோ மாதிரி கிடையாது. ஓகே, இங்கே இந்தியா ஃபுல்லாக எவ்ரி ஒன் டு ஃபோக்கஸ் த டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அதனால் நீங்கள் நிறைய சைக்காலஜிக்கலாக நீங்கள் அந்த சப்ஜெக்டை டிஃப்ரெண்ட் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஃபிசிக்ஸில் நீங்கள் நீட்டில் அதிகமாக அடிக்க முடியும். ஓகே, ஸ்கோர் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் ஒரு 20 கொஷின் 25 கொஷின்ஸ் நீங்கள் தட்ட முடியும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் பெரிய இப்போ நம்ம எம்எம்சி ஸ்டான்லியில் மெயின் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் உள்ளே வர முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, இப்போ நம்ம கொஷின் போயிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு நியூமெரிக்கல் சால்வ் பண்ணிடுறேன். டேரெக்டாக எனக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கேட்குறாங்க. கேபிட்டல் இ போட்டாலும் ஓகே, நீ ஸ்மால் இ போட்டாலும் ஓகே. ஸோ இப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக டெல்டா பை டிவைடட் பை டெல்டா டி. நான் இங்கே டர்ன்ஸ் எடுக்கலை, டர்ன்ஸை நான் சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலாவில் எடுத்துடுறேன். பை இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாமா, NBA. ஓகே, காஸ் டீட்டா. ஏன்னா இதில் ஆங்கிள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக டீட்டா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டிகிரி எவ்வளவு 0 டிகிரி நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ 0 டிகிரி நான் எடுக்கும்போது இங்கே டீட்டாவுக்கு 0 போட்டேன்னா இங்கே காஸ் 0 வரும். காஸ் 0ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ எனக்கு இங்கே இந்த ஈக்குவேஷனை நான் பை 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பை 1 இஸ் ஈக்குவல் டு NBA. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிப் கிடச்சிடுச்சு. அண்ட் செகண்ட் ஸ்கிப், த காயில் இஸ் ரிவர்ஸ்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் ஃபைனல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 180 டிகிரி. ஸோ அப்போ செகண்ட் ஆங்கிள் பை 2 இஸ் ஈக்குவல் டு NBA காஸ் டீட்டா. ஓகே, அப்போ காஸ் பை இது எவ்வளோ வேல்யூமா, 180 டிகிரிங்கிறது எவ்வளோ வரும், காஸ் 180 டிகிரி. இட்ஸ் கால்டு இட்ஸ் ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் பை. ரேடியனில் போட்டேன்னா பையில் போட்டுக்கலாம். அப்போ காஸ் பையோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா -1. ஸோ அப்போ எனக்கு இங்கே எவ்வளோ வந்துடும் அப்படின்னா -NBA. இதான் என்னோட இட் இஸ் ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் பை 2. ஸோ அப்போ பை 1 பை 2 எனக்கு கிடச்சிருச்சு. ஃபார்முலாவை நீங்கள் சம்முக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ டேரெக்டாக நான் மாடிஃபை பண்ணுறேன் பார். மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் E இஸ் ஈக்குவல் டு பை இஸ் தேர் டெல்டா பை. இதுக்கான ஈக்குவலன்ஸ் வேல்யூ வந்து pi 2 minus pi 1. okay, so அப்போ pi 2 value is minus NBA and formula minus, and pi 1 value is again NBA. so அப்போ you are getting the value, இந்த value வந்து minus 2 NBA கிடைக்குது. பட் இந்த வேல்யூ தான் உங்களுக்கு இங்கே வரப்போகுது, அதாவது எங்கே உங்களோட டெல்டா பைக்கு. ஸோ -2NBA. பட் ஆனால் நான் எகைன் இங்கே மேக்னிடியூட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த மைனஸை நான் ப்ளஸ்ஸாக தான் எடுத்தாகணும். ஓகே, பட் இந்த மேக்னிடியூட் இல்லைன்னா ஃபார்முலா மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகும். பட் ஆனால் இங்கே மேக்னிடியூட் எத்தனை டைம் நீ சால்வ் பண்ணும்போது மைனஸ் வந்தாலும் ஐ கேனாட் ஏபிள் டு கன்சிடர், பிகாஸ் அவங்க கேட்டிருக்கிறது மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த குவான்டிட்டி பிகம் பாசிட்டிவ். அப்போ 2NBA டிவைடட் பை டெல்டா டி, அவ்வளோதான் நியூமரிக்கல். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுதான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இப்போ நான் டேட்டா பாருங்கள், மேலே போய் டேட்டா பாருங்கள். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N கொடுத்துருக்காங்களா, ஸோ அடுத்து வந்து B கொடுத்துருக்காங்களா, அண்ட் ஏரியா வந்து ஏயும் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக, அண்ட் டெல்டா டி இது வந்து டெல்டா டி, உங்களோட டெல்டா டி இதுவும் கொடுத்துருக்காங்க 1/10. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்களோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேரெக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் E இஸ் ஈக்குவல் டு 0.04 வோல்ட். இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், அந்த வேல்யூவை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதுமா. இதை தான் நீங்கள் ஆப்ஷனில் டிக் பண்ணணும். ஓகே, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான மாடல் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எ காயில், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான நியூமெரிக்கல் தான். எ காயில் ஆஃப் ஏரியா A, it is located in uniform magnetic field B கொடுத்துருக்காங்க. with its plane வந்து perpendicular to the field, அதோட plane வந்து ஃபீல்டுக்கு perpendicular. in this position the normal to the coil make at an angle of normal coil 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது with a field, அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆங்கிள்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் the coil rotate at a uniform rate diameter to complete one rotation. ஓகே, one rotation. அந்த ஒன் ரொட்டேஷனை இவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா டீன்னு எடுக்கிறாங்க, கேபிட்டல் டீன்னு எடுக்கிறாங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் த காயில் டியூரிங் த இன்டர்வல் டைம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வல் டைமுக்கு 4 கேஸ், இவ்வளோலாம் போடணும்னு தேவையில்லை, ஒரு மாடல் இட் இஸ் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அந்த இன்டர்வலுக்கு யுவர் எய்ம் இஸ் டு கால்குலேட் ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அப்போ அது ப்ளஸில் தான் நீ கொண்டு வர போகிற. தட் மீன்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகே, இது ஜஸ்ட் வெறும் இன்டியூஸ்ட் இஎம்எஃபாக இருந்தது
இருந்ததுன்னா ஒவ்வொரு ஆங்கிளும் polarity மாறும். ஒரு ஆங்கிள் ஒரு 0 to 90, 90 to 180 4 குவாட்ரண்ட்டோட ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இது மேக்னிடியூடாக இல்லாமல் இருந்தால் ஏதோ 2 குவாட்ரண்ட் நெகட்டிவில் வரும், 2 குவாட்ரண்ட் பாசிட்டிவில் வரும். ஓகே, பட் இங்கே மேக்னிடியூட் ஆவரேஜ் இருந்ததுனால எல்லா குவாட்ரண்ட்டோட ஆன்சருமே உங்களுக்கு பாசிட்டிவில் தான் கொண்டு வர போகிறீங்க. எல்லாமே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் 0 டிகிரி டு 90 டிகிரி எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, எந்த கேஸ் எடுக்கிறீங்களோ அதில் இனிஷியல் ஆங்கிள் ஃபைனல் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. θ1 வந்து 0 டிகிரியாக எடுக்கிறேன் அப்படின்னா θ2 வந்து 90 டிகிரியாக எடுத்துடுறேன். இது கேஸ் 1ல். இப்போ கேஸ் 2ல் எடுக்கிறீங்கன்னா θ1 வந்து நான் 90 டிகிரியாக எடுக்க போகிறேன், θ2 வந்து 180 டிகிரியாக எடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி இது θ1, இது θ2, இது θ1, இது θ2. நான் ஒரு கேஸ் மட்டும் போடுறேன், ரிமைனிங் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சேம் ஆன்சர் தான். ஸோ இப்போ θ1 வந்து 0 டிகிரி, θ2 90 டிகிரி நான் எடுத்துட்டேன். தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இதை வச்சு பேரலாக ஃப்ளக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃப்ளக்ஸ் π1 π2 எடுத்துடணும். ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள்? ஜஸ்ட் இந்த சம்மில் எங்கேயாவது டர்ன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்களா? ஓகேயா, ஸோ அந்த சம்மில் இதுக்கு ப்ரீவியஸ் சம்மில் டர்ன்ஸ் கிவனாக இருந்தது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் டர்ன்ஸ் பற்றி நான் சொல்ல கிடையாது. ஸோ அதனால் நான் சொல்லாத ஃபேக்டர் நான் எடுத்துக்க தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே BA ஆங்கிள் இருக்குது, காஸ் θ எடுத்துக்கலாம். ஓகே, பட் BA 0 டிகிரி போடும்போது வெறும் BA மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஏன்னா காஸ் 0 இந்த இடம் 0 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே θ ஈக்குவல் டு 0 டிகிரி போட்டேன்னா காஸ் 0 1. ஸோ அது முடிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து திரும்ப 90 டிகிரி போட போகிறீங்க. ஸோ அதுவும் எனக்கு காஸ் 90 டிகிரி. ஸோ BA காஸ் ஆஃப் 90 வந்து π/2ன்னு எடுக்கலாம். ஓகே, காஸ் π/2ஓட வேல்யூ 0, சைன் π/2ஓட வேல்யூ 1. ஸோ அது பேஸ் வேல்யூவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ π2 வந்து உங்களுக்கு 0 ஆகிடுது. ஓகே, இப்போ டெல்டா π எவ்வளோ வரும்? சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் π2 மைனஸ் π1. ஸோ அப்போ உங்களுக்கு 0 மைனஸ் வெறும் BA மட்டும்தான். அப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிறது மைனஸ் BA கிடைக்குது, டெல்டா π. ஸோ பட் ஆனால் எனக்கு நியூமரிக்கலோட எய்ம் என்ன? டு கால்குலேட் ஆவரேஜ் இன்டியூஸ்டு EMF இஸ் ஈக்குவல் டு டர்ன்ஸ் பற்றி வேண்டாம், இதில் ஆவரேஜ் எடுக்கிறனால மைனஸும் வேண்டாம், டெல்டா π டிவைடட் பை டெல்டா t, சிம்பிள் ஃபார்முலா. ஸோ அப்போ டெல்டா π வந்து மைனஸ் BA. இந்த டெல்டா டீயை தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணணுமா. டெல்டா t வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் போட்டுட்ருக்கிறது, ஓகே, இவங்க கொடுத்துருக்கிறபடி பார்த்தீங்கன்னா த கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன், இது ஒரு குவாட்ரண்ட், இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்னா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி. ஸோ ஒன் ரொட்டேஷன் இங்கே க்ளோஸ் ஆகுது 360 டிகிரி. ஸோ இப்போ இவங்க ஃபுல் இது எடுத்திருக்காங்க. அந்த ஃபுல் இதுக்கான மொத்த ஸ்லாட் டூரியேஷன், டைம் ஸ்லாட் டூரியேஷன் எவ்வளோன்னா கேபிட்டல் டீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ போட்டுட்ருக்கிறது குவாட்ரண்ட் நம்பர் 1 தான் நீங்கள் இப்போ சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் போடுறீங்க, 0 to 90 டிகிரி தான் போடுறீங்க. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, எவ்வளோ அப்படின்னா ஒரு 25%, அதாவது ஒரு கால் பங்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ இந்த இடத்துல மொத்த சைக்கிள் வந்து டீமா. ஸோ நீங்கள் அதில் கன்சிடர் பண்ணுறது வந்து 25% தான். உங்களோட குவாட்ரண்ட் வந்து 0 to 90 டிகிரி தான். ஸோ அதனால் T/4ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் சேஞ்சிங் டைமாக உங்களுக்கு ஈக்குவேஷனில் வந்துடும். ஸோ அப்போ இந்த வேல்யூவில் நீங்கள் T/4 எடுக்க போகிறீங்க. மைனஸ் நான் எடுத்துக்க முடியாது, பிகாஸ் நீங்கள் மேக்னிடியூட் பண்ணுறதுனால குவான்டிட்டி உங்களுக்கு ப்ளஸ்ன்னு கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த 4 மேலே போயிடும். 4BA/T இதுதான் உங்களோட magnitude of induced EMF at an angle of 0 to 90 degree. அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கான induced EMF. மேபி இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸில் வருது. அன்னோன் வேல்யூஸஸ் தான் கொடுக்குறாங்க மேக்ஸிமம். நோன் வேல்யூஸ் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் இந்த மாதிரி அன்னோன் வேல்யூஸஸ் தான் நியூமெரிக்கல்ஸில் இருக்கும். வெறும் அன்னோன்னா BAT இந்த வேல்யூ எல்லாம் ஈக்குவலன்ட் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதை ஒரு டெரிவேட்டிக்கலாக ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸ்டெக் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அப்போ நீங்கள் மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் தான், பட் ஆனால் அது டேரெக்டாக வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுற ப்ராப்ளம்ஸை விட இந்த மாதிரி டெரிவேட்டிக்கல் ஸ்டெப்ஸில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய அன்னோன் ஈக்குவேஷன்ஸாக இருக்கக்கூடிய நியூமெரிக்கல்ஸை தான் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட 0 to 90 டிகிரிக்கான செட்டுமா. ஸோ சிமிலர்லி யூ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ரிமைனிங் 3 குவாட்ரண்ட்ஸ். சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஓகேயா, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இருக்கிறதுனால எல்லா குவாட்ரண்ட்டோட போலாரிட்டியுமே பாசிட்டிவில் தான் நீங்கள் கொண்டு வந்தாகணும். ஓகேயா, ஃபைன், இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து நியூமெரிக்கல்ஸ் டேட்டா மட்டும் நான் கொஞ்சம் ரீட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபோர்த்து நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஸோ இவங்க கொடுத்துருக்க டேட்டாவில் ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 6
டி கியூப்னு கொடுத்துருக்காங்க இல்லை. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக எழுதிக்கலாம், ஏன்னா அங்கே டைப் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ அப்போ பை இஸ் ஈக்குவல் டு 6t கியூப்னு எழுதிடுறேன், அதான் அந்த கியூப் அப்படி போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் 18 t ஸ்கொயர். ஓகே, t ஆஃப் ஸ்கொயர் இங்கே வந்துடும். ஸோ t ஸ்கொயர். த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் passing through the metal ring varies with magnetic flux passing through the metal ring varies with the time t according to the magnetic flux equations கொடுத்துட்டாங்க. இதான் உங்களோட flux equations. The resistance of the ring வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த ரிங்கோட resistance given R வந்து 3 ohm given. Determine the maximum current. Okay, I max கேட்குறாங்க, maximum induced current in the interval. Okay, I induced current. ஓகே, பட் இது வந்து கரண்ட், கண்டிப்பாக இதை நீ நெகட்டிவில் கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக இது மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் தான் நீ இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் கரண்ட் எடுக்கிறீங்க, கரண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபார்முலா வந்து E/R தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். V/Rக்கு பதிலாக E/R போடுறீங்க. பட் இந்த ஈயில் நீங்கள் நெகட்டிவ் கொண்டு வர முடியாது. நெகட்டிவ் கொண்டு வந்துட்டிங்கன்னா கரண்ட் நெகட்டிவ் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த ஈயை என்னவா இமேஜின் பண்ணிக்கலாம், E ஆவரேஜாக இமேஜின் பண்ணிக்கலாம். இன்டியூஸ்டு ஆவரேஜ் இன்டியூஸ்டு EMF டிவைடட் பை த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரிங். ஓகே, ஸோ அப்போ E ஆவரேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ E ஆவரேஜ் சிம்பிளாக நம்ம எந்த ரூலில் போயிடலாம், ஃபாரடேஸ் ரூல் தான் ஃபண்டமெண்டலே. ஸோ அதனால் இங்கே டர்ன்ஸ் பற்றி சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் ஃபார்முலா வந்து நீங்கள் போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பட் ஃபைனலாக நம்ம E ஆவரேஜ் எடுக்கும்போது அந்த ஆன்சரை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மைனஸ் dπ/dt. எனக்கு நீ மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது. E ஆவரேஜ் ஆர் இன்டியூஸ்டு EMF அப்படிங்கிற ஒரு செட் அந்த டேட்டா எடுக்கிறேன்னா ஃபைனல் ஆன்சர் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது ஃபைனல் ஆன்சர் எனக்கு ஆவரேஜ்னாலோ இல்லை மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு EMFனாவோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு பாசிட்டிவில் வரணும். இதுதான் கான்செப்ட். நீ ஸ்டார்டிங்கில் எடுக்கலை, ஓகே, அது வந்து பேஸ்ட் ஆன் த நியூமெரிக்கல்ஸ் பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பட் இதில் நீங்கள் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க, வேரியிங் பார்ட்டில் ஈக்குவேஷன் இருக்குது. ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் மைனஸ் ஒன்றும் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் இங்கே ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் உள்ள மல்டிப்ளை ஆகும் இல்லை. ஸோ அப்போ சேஞ்சஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகலாம், ப்ளஸ் மைனஸ் ஆகலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் எண்ட் ஆஃப் த சொல்யூஷனில் ஆன்சரில் உங்களுக்கு மைனஸ் இருந்தால் அப்புறம் நீங்கள் பாசிட்டிவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நியூமரிக்கல்ஸ். எப்படி நீ ஒரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க ஆஸ் அ டாக்டராக, நீங்கள் டாக்டரோட டியூட்டி பார்த்தீங்கல்ல எவ்வளோ இருக்குது. ஸோ அது மாதிரி நாங்கள் நிறைய எங்களுக்கு செட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் எங்களுக்கு ஒரு பேஷண்ட் மாதிரி தான். அவங்கள நாங்கள் பார்த்து நாங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். அது அந்த டேப்லெட்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க, அது அங்கே செட் ஆகிடுச்சு அப்படின்னா பேஷண்ட் க்யூர் ஆகிடுறா, எனக்கு ஆன்சர் கிடச்சிடுது. ஸோ அது மாதிரி தான். ஓகே, அதனால தான் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற 3 சப்ஜெக்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்டாக நம்ம இதை சொல்கிறோம். ஓகே, சரி, இப்போ நான் டேரெக்டாக இதை ப்ராசஸ் பண்ணிடுறேன். ஸோ E ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் த ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன், மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணிடுறேன், 6t³ ப்ளஸ் 18t ஸ்கொயர்னு மாறிடுது. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறீங்க. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னா எனக்கு 18 18t ஸ்கொயர் ப்ளஸ் ஓகே 36t எனக்கு கிடைச்சிடுது. இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே நான் என்ன ஈக்குவேஷன் பண்ணியிருக்கோம், ஸோ இதுக்கான ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா E ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு dπ/dt. ஸோ அதாவது மைனஸ் ஆஃப் dπ/dt. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. தட் மீன்ஸ் மைனஸ் ஆஃப் d/dt ஆஃப் 6t³ மைனஸ் 18t ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். இதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதில் வந்து நீங்கள் E ஆவரேஜ் மைனஸ் 18t ஸ்கொயர் ப்ளஸ் 36t அட் டைம் ஸ்லாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க நியூமெரிக்கல் படிங்களேன் 0 to 2 seconds கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்களா நம்ம அந்த ஃபைனல் டைமிங்கை எடுத்துக்கலாம். பட் இங்கே வேரியேஷன் கொடுத்துருக்காங்க 0 to 2 seconds. இந்த ஸ்லாட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த அந்த டைமிங் ஸ்லாட் எக்ஸ்டென்ஷன் எப்படி போகும்னா 0 to 1, 1 to 2, 2 to 3 எப்படி போகும். பட் இவங்க க்ளோசிங் வந்து 0 to 2 கொடுத்துட்றாங்க. வேரியேஷன் 0 to 1, 1 to 2. அப்போ வந்து வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சிங் ஆஃப் த டைம் ஸ்லாட் எவ்வளோ இருக்குது. ஓகே, சேஞ்சிங் ஆஃப் த டைம் ஸ்லாட் வந்து 1 செகண்டுங்கிற ஒரு சார்ட்டில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கும் போது ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இது வேரியிங்கில் இருக்குது ஆக்சுவலாக, அதிலிருந்து நான் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே டீக்கு வந்து நீங்கள் 1ன்னு போட்டிங்க அப்படின்னா E ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு -18 ஓகேயா
1 ஸ்கொயர் ப்ளஸ் 36 இன்ட்டு 1. ஸோ அப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ வருது வேல்யூ எவ்வளோங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இன்டியூஸ்டு ஆவரேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ எவ்வளோ வந்துடுது. ஸோ அப்போ இதோட நீங்கள் என்ன பண்ணணும், இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லூப் உங்களுக்கு கிவனாக கொடுத்துட்றாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லூப் வந்து ஸோ இப்போ 18 வந்துடுது. ஓகேயா, ஸோ அப்போ எனக்கு 18 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லூப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா, 18 டிவைடட் பை 3 வந்து 6 வந்துடுதுமா. ஸோ 6 ஆம்பியர் கரண்ட் வந்து உங்களுக்கு இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆஃப் த சிஸ்டம், இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆஃப் த ரிங்கு டிவைடட் பை அந்த ரிங்கோட ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கிடச்சிடுது. ஓகேயா, இனிமேல் தான் ஸ்டாண்டர்ட் நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், நம்ம முடிக்கணும்ல. இன்றைக்கி நான் அந்த லெசன் முடிச்சாகணும். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லெசன் பண்ணுங்கள். ஏ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஸ்டேஷனரி லூப். ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் எல்லாமே அன்னவுன்ஸாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஆர், வேரியிங் த டைம் டூரிங் த டைம் இன்டர்வல் ஆஃப் டி, அண்ட் ஃப்ளக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிவன், ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஜென்ரேட்டட் டியூரிங் த டூப். அந்த லூப்பில் வந்து ஃபைண்ட் த இண்டக்டன்ஸ் ஆஃப் த ஹீட் ஜென்ரேட்டர் தான் எய்மு. இண்டக்டன்ஸ் ஆஃப் த லூப் வந்து நெக்லிஜிபிள். ஓகே, அந்த குவான்டிட்டி நீங்கள் கன்சிடர் பண்ண வேணான்ட்டாங்க. ஸோ கிவன் பாரு முதல்ல, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஏடி லாம்டா மைனஸ் டி. ஓகே, யூஸ்வலாக லாம்டா இப்படி தான் போடணும். நான் இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் அப்படி போடுறேன். ஓகே, ஸோ அதனால் எனக்கு இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்குவீங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ ஏடி லாம்டா மைனஸ் ஏடி ஸ்கொயர், இதான் என்னோடய ஃப்ளக்ஸ் வந்து இங்கே வேரியிங்கில் இருக்குது. இவங்க கேட்டிருக்கிறது வந்து ஹீட்டு. ஓகேயா, ஹீட்டுன்னா ஹெச் கேட்குறாங்கம்மா. ஸோ அப்போ நம்ம ஜூல்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் சிஸ்டம் செகண்ட் கிளாஸில் என்னமோ நான் டீச் பண்ணேன். கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் லெக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு ஹீட் வேணும், ஆனால் இங்கே கிவன் வந்து ஃப்ளக்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஃப்ளக்ஸை எப்படி நீங்கள் ஹீட்டுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஈக்குவேஷன். ஓகே, நான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேனை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க. அந்த ஃபேனில் காயில் இஸ் தேர், த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேன் வந்து கண்டினியூவஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ the heat is varying with respect to time. ஓகே, இந்த ஹீட் ப்ரொபோஷனலாக எங்கே வருது அப்படின்னா பவருக்கு ப்ரொபோஷனலாக வந்துடுது. ஏன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது காயிலுக்கு அக்ராஸாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட்டு டைம் ஸ்லாட் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பி ப்ரொபோஷனல் டு ஹெச்ங்கிற ஒரு கான்செப்டை நம்ம ஜூல்ஸ் ரூலில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே அதே மாடலில் தான் நான் எடுக்க போகிறேன். எனக்கு டிஹெச் வேணும் போது பி இன்டூ டிடி. ஸோ அப்போ P into dt, இது dH. ஸோ அந்த சைட் போகும்போது இன்டெக்ரல் ஆகிடும். H ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் P into dt. ஸோ இதுதான் என்னோட மெயின் ஃபார்முலா. ஸோ இதை தான் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. எனக்கு பவர் வேணும். ஓகேயா, பட் அந்த பவரை நான் உள்ளே கொண்டு வரணும்னா இந்த ஃப்ளக்ஸை நான் பவருக்கு மாற்றணும் அப்படின்னா எனக்கு இஎம்எஃப் இருந்தால் பவருக்கு நான் மாற்றிடலாம். ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ அப்போ P இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர். V போட முடியாது, E ஸ்கொயர் பை ஆர். இதுதான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஏன் நீ இதுக்கு ஃபேரடைஸ் ரூல் யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ அப்போ E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dpi பை dt. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அது பவருக்குள்ளே வந்துடும். பவர் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே போய்டும். ஈக்குவேஷன்லேருந்து ஹீட்டை நீ கண்டுபிடிக்க போகிற. சிம்பிள். இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க என்ட்ரன்ஸ்லாம். ஓகே, இதில் நீ நிறைய யோசிக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பார்ட் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் இதை dpi பை dt நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்கம்மா. ஓகே, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இதுதான் உங்களோட பை ஈக்குவேஷன். இந்த பை ஈக்குவேஷனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ மைனஸ் ஆஃப் dpi பை dt. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டி, இங்கே டி இருக்கா, 1 ஆகிடும். அப்போ ஏ லாம்டா மைனஸ் 2 முன்னாடி வந்துடும். ஓகேயா, ஸோ இப்போ 2at அவ்வளோதான். இந்த மைனஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மைனஸ் ஏ லாம்டா ப்ளஸ் 2at. ஓகேயா, காமனாக என்ன எடுக்கலாம், ஏயை நீங்கள் காமனாக எடுத்துடலாமா? ஏயை காமனாக எடுத்துடலாம். ஸோ ஏயை காமனாக எடுத்திங்கன்னா 2t மைனஸ் லாம்டா அவ்வளோதான். டவு போட்டேன், லாம்டா 2t மைனஸ் லாம்டா. ஓகேயா, ஸோ அப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க வேல்யூ ஏஏ காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2t மைனஸ் லாம்டா தான் உங்களோட இ. அவ்வளோதான். இதை பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பவருக்கு போயிடலாம். பவர் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் 2t மைனஸ் லாம்டா divided by e square. ஓகே, ஸோ அப்போ இதான் e. a square 2t minus lambda the whole square divided by r. இப்போ p வந்துருச்சு. இந்த பவர் ஃபார்முலாவை ஓகேயா நீங்கள் உங்களோட மெயின் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ h ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஓகே பவர் என்ன a ஸ்கொயர் இந்த 2t மைனஸ் t ஸ்கொயர். ஓகே, 2t மைனஸ் லாம்டா the whole square divided by r.
இதான் பவர். உங்களுக்கு பவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இந்த ஈக்குவேஷனை நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இன்டூ டிடி இங்கே டைமில் இருக்குது. ஸோ உங்களுக்கு சம்மில் டைம் டியூரேஷன் 0 to டவ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் டைம் டவ் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ண வேண்டியதாம்மா. a² integral of 0 to tau இந்த 2t minus lambda a minus b the whole square. அப்போ 4t square plus lambda square minus ஓகேயா 2ab. ஸோ அப்போ 4t lambda ஓகேயா into dt. இது நீங்கள் ஸ்டெப் ரொம்ப பெருசாக போட வேணாம், சிம்பிளாகவே நீங்கள் போட்டுடலாம். a²/r ஃபஸ்ட்டு வந்து 4t² dt இருக்குது. 4 வந்து காமனாக வெளியில் வந்துடும். t² இன்டகிரேஷன் ஃபார்முலா x⁻n+1/n+1 வரணும். ஸோ அப்போ இங்கே 2 இருக்குது +1 இஸ் தேர். ஸோ அப்போ t³ அந்த 3 கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும். ரிமைனிங் இருக்கிறது t³ மட்டும்தான் இருக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் இஸ் 0, அது போட வேண்டாம். நீ அப்பர் லிமிட் மட்டும் போட்டுக்கோ. τ³. இதெல்லாம் மைண்ட் கேல்குலேஷன், இதெல்லாம் சிம்பிளாக நீ போடலாம். λ² இஸ் கான்ஸ்டன்ட் ஓகேயா. ரிமைனிங் வந்து integral of 0 to tau into dt மட்டும் இருக்கும் ஓகேயா. அப்போ x வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரிமைனிங் integral of dt வந்து வெறும் t. அதுக்கு அப்பர் லிமிட் போட்டேன்னா உங்களுக்கு என்ன வரும்? சாரிம்மா, உங்களுக்கு டியூரேஷன் பாருங்கள், செக் பண்ணுங்கள். நான் டேட்டா மாற்றிருக்கேன். இந்த இடத்துல லாம்டாமா டைம் இன்டர்வல் டி ஓகேயா. சரி, இதை வந்து நீங்கள் லாம்டான்னு எடுத்துக்கோங்க. இந்த டைம் டியூரேஷன் இன்டர்வல் வந்து லாம்டான்னு எடுக்கணும் ஓகேயா. இது சம்மில் கொஞ்சம் கிளியராக கொடுப்பாங்க, பட் இந்த இடத்துல அவங்க டைப் பண்ணல. ஸோ அதனால் நம்ம இந்த லாம்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு λ³ வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ அப்போ இங்கே t² இருக்கா, இன்ஸ்ட் ஆஃப் t வந்து ரீப்ளேஸ் ஆகிடும், λ² வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே எப்படி கொஞ்சம் இன்டகிரேஷன் ப்ராசஸ் பாருங்கள். integral of 4t² into dt. ஸோ 4 வெளியில் வந்துடும் ஓகேயா. இது t² இன்டகிரேட் பண்ணிங்கன்னா /3 t³ வரும் ஓகேயா. 0 to λ ஓகேயா. லாம்டாவோ இல்லை டவ்வோ எது வேணாலும் அவங்க நியூமெரிக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்போ எவ்வளோ வரும்? 4/3 λ³ மட்டும் வரும் ஓகேயா. அதுதான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் λ² இன்ட்டு integral of dt வரும். இதை நீ டீன்னு எடுப்ப 0 to λ. அப்போ அதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ வந்து ஜஸ்ட்டு வெறும் λ மட்டும் வரும். அந்த லாம்டாவும் இந்த λ² மல்டிப்ளை ஆகி இது λ³ மாறிடும். மறுபடியும் -4 லாம்டா வெளியில் எடுத்துடுற t into dt. ஸோ அப்போ λ² டிவைடட் பை 2ன்னு வரும் ஓகேயா. ஸோ இந்த லாம்டாவும் λ² மல்டிப்ளை ஆச்சுன்னா λ³ ஓகேயா. அப்போ 2 λ³. அதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 2 λ³ உங்களுக்கு வந்துடும், அவ்வளோதான். ஸோ இப்போ மொத்தமாக நீங்கள் λ³ வெளியில் எடுத்து இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஃபைனலாக h = a² λ³ டிவைடட் பை 3r உங்களுக்கு ஹீட் ஜென்ரேட்டட் அக்ராஸ் த லூப் வரும்மா. ஸோ இந்த நியூமெரிக்கலில் நீங்கள் அந்த டைம் இன்டர்வல் லாம்டா எடுத்திங்கன்னா ஃபுல்லாக லாம்டா வச்சு ப்ராசஸ் பண்ணுங்கள். டைம் இன்டர்வல் சில சம்மில் டவ் கொடுத்தாங்கன்னா டவ் வச்சு ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. அது என்ன அவங்க சம்மில் மென்ஷன் பண்ணுவாங்க, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லூப் ஆர் ஓகேயா, த ரிலாக்ஸேஷன் டைம் டவ் லாம்டா அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி கொடுத்துருவாங்க, வேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த அசம்ஷனை நீங்கள் இன்டகிரேஷன் லிமிட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேயா. கொஞ்சம் இன்டகிரேஷன் மட்டும் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா ஒரே இதுக்குள்ளே நீங்கள் மொத்த ஸ்டெப்பையும் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது மைண்டில் வச்சு நீங்கள் போடுறீங்க, அப்போ கேர்ஃபுல்லாக போடணும். கொஞ்சம் அப்படி லைட்டாக எங்கேயாவது மல்டிப்ளைல விட்டுட்டிங்கன்னா கூட அது மாறிடும். ஸோ அதனால் இன்டகிரேஷன் ப்ராசஸ் வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிம்மா, அடுத்த நியூமெரிக்கல் வாங்க. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், இன்னும் முடிக்கணும்னு எனக்கு ஒரு நியூமெரிக்கல் செட்டே இருக்குது. இப்போ வந்து a long solenoid having
200 டர்ன்ஸ். இந்த சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல் இது. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு ப்ரீவியஸ் நியூமெரிக்கல் இன்டெகிரேஷன் பார்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால நீட் பொறுத்தவரை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சிம்பிள் இன்டெகிரேஷன் தான் நம்ம பண்ண முடியும். ரொம்ப டீப் இன்டெகிரேஷன்லாம் இருந்தால் ஆண்ட்ரப்ரனர்ஷிப் குரூப் இருக்குது, சைக்காலஜிலாம் இருக்குது சிபிஎஸ்சியில், அவங்களுக்குலாம் இன்டெகிரேஷனாக என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் ஃபிசிக்ஸில் வந்து நீட் பொறுத்தவரை ரொம்ப டீப் இன்டெகிரேஷன் பார்ட் போக மாட்டாங்க. ஓகே. அவங்கள பொறுத்தவரை இந்த மாதிரி சம்ஸ்க்கு தான், இந்த மாதிரி கான்செப்ட் பேசிஸ் நியூமெரிக்கல்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய லெசனில் கேட்குறதே ஒன்று தான், அந்த ஒன்றையும் அவங்க ஸ்டாண்டர்டாக கேட்டாகணும். ஓகே. அந்த ஒரு கொஷின்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால் அதெல்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் அந்த கொஷின் உங்களுக்கு நீட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஓகே. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான மாடல், ஃபுல்லி ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் மாடல். ஸோ எ லாங் சொலினாய்டு ஹேவிங் 200 டர்ன்ஸு பர் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்னு எடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு டர்ன்ஸ் பர் லென்த்தில் இருக்கோ அதை நீங்கள் ஸ்மால் என்னு எடுக்கணும். ஏன்னா ஸ்மால் என் ஈக்குவல் டு கேபிட்டல் என் பர் லென்த். ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 200 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகே. இது நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது 200 இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, பர் சென்டிமீட்டர் இன்ட்டு 10⁻⁻2 நீ போடுவ. ஸோ இது மேலே வந்துடும்போது 200 இன்ட்டு 10⁻+2 வந்துடும். ஓகே. ஸோ அப்போ இது மீட்டருக்கு வந்துடும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே. கீழே தான் அதான எஸ்ஐ பேஸ் வந்து சென்டிமீட்டர் இன்ட்டு மீட்டர் வந்து 10⁻2 தான். பட் பர் அப்படிங்கிற கீழே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கனால அதை நீங்கள் நியூமரேட்டரில் போடும்போது ப்ளஸில் கொண்டு வந்துடுறீங்க. ஸோ அப்போ 200 இன்ட்டு 10⁻+2 வந்து உங்களோட n வேல்யூமா. இது எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டுக்கோங்க, கிவன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அடுத்து வந்து கேரிஸ் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, I வந்து 1.5 ஆம்பியர். The center of located another ring. ஓகே. ஒரு சொலினாய்டுக்குள்ளே, இது ஒரு சொலினாய்டு எடுத்துட்டேன்னா இதுக்குள்ளே இன்னொரு சொலினாய்டு கொண்டு வராங்க இந்த மாதிரி. ஓகே. இப்படி கொண்டு வர முடியும். இது ஒரு வவுண்ட் ரிங். ஓகே. அந்த மாதிரி ஒரு பிக் சொலினாய்டுக்குள்ளே இன்சைடு ஒன் சொலினாய்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே, ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் காயில்ஸை வந்து ஒழுங்காக ஷீல்டிங் ஏரியாலாம் கொடுத்து ஒழுங்காக ப்ராப்பராக டிசைன் பண்ணிங்கன்னா இன்சைட் சிஸ்டம்ஸில் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி கொண்டுட்டு போகும்போது உங்களோட இன்டியூஸ்டு இஎம்எஃப், அதாவது உங்களோட என்ன சொல்கிறதுன்னா கரண்ட் த்ரூ த காயில், அதாவது இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும்னா இன்டியூஸ்டு ஃப்ளக்ஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த ஃப்ளக்ஸ் ரேட் வந்து அந்த காயிலிருந்து வெளியில் வரும்போது ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆகி நல்ல ஃப்ளக்ஸ் ரேட், அதிகமான ஃப்ளக்ஸ் ரேட் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு அக்ராஸ் த சிஸ்டம், எனக்கு அந்த காயில் வழியாக, அந்த சொலினாய்டு வழியாக அவுட்புட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் அதிகமாக எடுக்க முடியும் ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே. இதெல்லாம் டிசைனிங் செக்ஷனில் உள்ள ஐடியாஸ். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கணும் இதெல்லாம். ஸோ அப்போ 100 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் N வந்து 100 டர்ன்ஸ். ஸோ அடுத்து வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துட்டாங்க, பையனே எடுத்துக்கலாம், ஆர் 3.14 கொடுத்துருக்காங்க. 3.14 இன்ட்டு 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர்லேயே கொடுத்துருக்காங்க. மீட்டர் ஸ்கொயர்லேயே இருக்குது. ஹேவிங் இந்த இட்ஸ் ஆக்சஸ் பேரலல் டு த ஃபீல்டு. அது என்ன பேரலல், அந்த வேர்டு என்னென்னா ஒரு சொலினாய்டு இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சொலினாய்டு, இன்னர் ஒன் சொலினாய்டு. இந்த இன்னர் சொலினாய்டோட ஆக்சிஸும் அவுட்ரு சொலினாய்டோட ஆக்சஸும் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா பேரலல் ஆக்சஸ். ஓகே. பேரலல் டு ஈச் அதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதான் பேரலல் டு த ஃபீல்டு. உங்களுக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது சொலினாய்டு. வென் த டைரக்ஷன், இது ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குது, த கரண்ட் இன் த சொலினாய்டு இஸ் ரிவர்ஸ்டு வித்தின் எவ்வளோ செகண்டில் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா 0.05 செகண்ட்ஸில் அது ரிவர்ஸ் ஆகுது. ஓகே. இந்த கரண்ட் இந்த சொலினாய்டு காயில் இஸ் ரிவர்ஸ்ட். இங்கே ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்குமா, ரிவர்ஸ்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அட் அன் ஆங்கிள் ஆஃப் 180 டிகிரி the current is reversed at an angle of 180 degree. இந்த இடத்துல வரணும். ஓகே. இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. at an angle of 180 degree within 0.0 seconds. அப்போ டெல்டா டி உங்களுக்கு 0.05 seconds. ஓகே. the coil is reversed. அப்போ θ2 வந்து 180 degree. ஸோ அப்போ θ1 எவ்வளவு 0 டிகிரி. இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஸோ இதிலிருந்து நீங்கள் π1 எடுத்துடலாம். π1 இஸ் ஈக்குவல் டு டர்ன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இங்கே எடுத்துக்கங்க, மெயின் ஃபார்முலாவில் விட்டுருங்க. அப்போ cos 0 1 ஆகிடும். இது வந்து π இல்லை. ஸோ அப்போ -1 வரும். ஸோ அப்போ -2மா, ஏன்னா நீங்கள் θ2 போட்டிருக்கீங்க, -NBA. ஸோ அடுத்து வந்து π1 வந்து 0 டிகிரி போடுறீங்க, cos 0 1. ஸோ அப்போ NBA. இப்போ இங்கே நீங்கள் டேலி பண்ணிக்கலாம். டெல்டா π சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π2 - π1. ஸோ அப்போ அது 2 - 1. அப்போ -2 சாரிம்மா, இது எவ்வளோ வரும்னா -NBA -NBA. ஸோ அப்போ -2 NBA என்னோட சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்னென்னா என்னோட மெயின் ஃபார்முலா அவங்க கேட்டிருக்கிறது ஆவரேஜ் இன்டியூஸ்ட் EMF இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ E average is equal to delta pi சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை
சேஞ்சிங் டைம். ஓகேயா, ஏன்னா இங்கே டர்ன்ஸ் எடுக்க முடியாது, நான் இங்கே எடுத்துட்டேன். ஸோ அதனால் மைனஸ் மறுபடியும் என்ன ஆகிடும், இங்கே பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 2NBA ப்ரீவியஸ் நியூமெரிக்கல் மாதிரி தான் டிவைடட் பை டெல்டா டி. இதான் உங்களோட ஃபைனல் ஃபார்முலா. இதில் நீங்கள் டேட்டா கொடுக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதில் என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா n இருக்குது. ஓகேயா, அண்டு B இஸ் நாட் கிவன். ஓகே, கரண்ட் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்களா, ஏரியா கிவன். ஓகே, டெல்டா டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஏரியா டெல்டா டி, பி வேணுமே. பி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட்லால இல்லை இங்கே டேட்டா. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு சொலினாய்டு தானே, சொலினாய்டுக்கு ஸ்டாண்டர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு n இன்ட்டு ஐ. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ μ0 வந்து 4π இன்ட்டு 10⁻⁷. ஓகே, கரண்ட் கொடுத்துருக்காங்க கிவன், ஸ்மால் என்னும் கிவன், உங்களுக்கு ஸ்மால் என்னும் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பி இண்டிவிஜுவலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட்லால வரும். இந்த ரேட் எங்கே கொண்டு வாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இன்டியூஸ் GMF பாசிட்டிவில் உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 4.8 இன்ட்டு 10⁻⁻² வோல்ட் வருதுமா. இதுதான் அதோட ஆன்சர். நீங்கள் அதை கொஞ்சம் டேலி பண்ணுங்கள். ஓகேயா, நான் ஐடியா கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் மாடல் வாங்க. To infinitive long solenoid. ஓகேயா, பாசிங் த்ரூ த சர்க்யூட் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ இதில் டயக்ராம்ஸ் கொடுத்துட்றாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த சம்மெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டாண்டர்ட் சம். ஸோ இதில் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கிராஸ் ஃபீல்டு கொடுத்துட்றாங்க, இங்கே வந்து டாட் ஃபீல்டு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஒரு சில நியூமெரிக்கல்ஸில் 1-2 டேட்டா மிஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு அந்த இன்டகிரேஷன் பண்ண சம்மில் கூட அந்த லேம்டா வந்து மிஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. அது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வரணும் லேம்டா. ஓகே, அந்த லேம்டாவோ இல்லை அந்த ரிலாக்ஸேஷன் டைம் இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி உங்கள் லேம்டா டவுன்னு ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா வந்து டைப்பிங்கில் விட்டாச்சு. ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல டக்குன்னு அந்த டேட்டாவை விடவும் தான் உங்களுக்கு அது மல்டிப்ளை ஆகலை. ஒன்று லேம்டானு இன்னொன்று டவுன்னு வந்து நிற்கிது. ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒன்றுனா லேம்டானா எல்லாம் லேம்டா யூஸ் பண்ணும்போது எல்லாம் மல்டிப்ளை ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகேயா, ஸோ ஒன்று லேம்டானு இன்னொன்று டவுன்னு அந்த மாதிரி அந்த ஃபேக்டர்ஸை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண தெரியணும். ஓகேயா, ஸோ அதனால தான் நியூமெரிக்கலில் கொஞ்சம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிடுங்க. நியூமெரிக்கல்ஸில் ஒரு சின்ன லைன் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம போட முடியாது. ஸோ அதுதான் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸில். அதனால தான் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நியூமெரிக்கலில் லைன் பை லைன் ஒரு டேட்டா பை டேட்டா அதில் எல்லாமே பக்காவாக இருக்கணும் ஃபிசிக்ஸில். ஓகேயா, சரி, இதுதான் கிவன்ஸ் டயக்ராம்மா. இதில் வந்து 6 ஓம் இருக்குது, இதில் 3 ஓம், இதில் 5 ஓம். இந்த இதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 0.1 மீட்டர். இதோட ரேடியஸ் R2 வந்து 0.2 மீட்டர். இவ்வளோ தான் ஷோன் இன் த ஃபிகர். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, இந்த ஃபீல்டுனால உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கு EMF கிடச்சி அந்த EMF மூலமாக அந்த சர்க்யூட் ஆப்ரேட் ஆகுது. இவங்களோட மெயின் டார்கெட் என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸ் இது இங்கே ரெசிஸ்டன்ஸ் இங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, இங்கே தான் கம்மியாக இருக்குது. அப்போ அதில் தான் கரண்ட் அதிகமாக போகும். ஸோ அப்போ அதிகமாக போகிற கரண்ட் அந்த 3 ஓமில் இருக்குது. அது எவ்வளோ கரண்ட்டுன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. கரண்ட் த்ரூ 3 ஓம். ஓகே, இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் இந்த யூனிட் இந்த கொஸ்டினுக்கு ஃபண்டமெண்டல். பட் ஆனால் இதில் எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் கிடையாது, பேட்டரி கிடையாது. ஸோ அந்த EMF நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. பட் இதை பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் லெசனில் ரொம்ப டீட்டெயிலாக நடத்துகிறேன். இப்போ ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் கண்டக்டராக இருந்தால் இன்வேர்டு டைரக்ஷன், இதோட ரெஃபரன்ஸ் ரொட்டேஷன் எப்படி இருக்கணும்னா கிளாக் வைஸில் இருக்கணும். ஓகேயா, நீங்கள் ஒரு பார் மேக்னெட்டை அப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா கிளாக் வைஸில் வரும். ஸோ அதே பார் மேக்னெட் உள்ளே இன்செர்ட் பண்ணது நீங்கள் வெளியில் ரிமூவ் பண்ணும்போது இப்படி ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் போகும். ஓகே, அதை டாட்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் இது வந்து இன்சைட், இது வந்து அவுட் சைடுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ACW. ஸோ இது கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த டேரக்ஷன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம உங்களுக்கு நான் டீட்டெயிலாக BS ரூல், ஆம்பியர்ஸ் ரூல் அந்த லெசனில் தான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப டீப்பாக பார்க்க முடியும். ஓகே, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட் அந்த யூனிட்டில் தான் ரொம்ப டீப்பாக நம்ம போகணும். ஓகே, இதில் ஜஸ்ட் எனக்கு இந்த ஒரு ஹிண்ட் மட்டும் போதும். இன்சைட், அவுட் சைட், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதை வச்சு நம்ம சம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த லூப்பில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று கிராஸ் இருக்குது, இன்னொன்று டாட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து கிராஸ் இருக்குது, செகண்ட் லூப்பில் டாட் இருக்குது. ஸோ இதை பேஸாக வச்சு நான் EMFக்கு மாற்றிட்டேன் சர்க்யூட்டை வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். தட் மீன்ஸ் சர்க்யூட்டோட சோர்ஸ் வந்து எனக்கு EMF, அதாவது பேட்டரி சிஸ்டமை நான் மாற்றிட்டேன்னா எப்பவும் போல் நான் எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி கிர்ச்சாஃப்ஸ் ரூலோ இல்லை மெஷ் அனாலிசிஸோ இல்லை பேட்டரி ரிடக்ஷன் ரூலோ இல்லைன்னா நோடல் அனாலிசிஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிடுவேன். பட் எனக்கு இதை நான் EMFக்கு மாற்றணும். மேக்னெட்டிக் சிஸ்டம்லேருந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு நான் மாற்றணும். எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கு நான் கொண்டு வந்துடணும். நார்மல் எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கு கொண்டு வரணும். எனக்கு அதுக்கு பேட்டரி வேணும். ஓகே, ஸோ அந்த பேட்டரியை
கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபேரடைஸ் ரூல் யூஸ் பண்ணுறேன். மைனஸில் ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் ப்ளஸில் தான் நான் போட போகிறேன். ஸோ ஆவரேஜ் இன்டியூஸ்ட் EMF தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ dπ/dt ஃபஸ்ட்டு லூப்புக்கான EMF பேட்டரி வேல்யூ E1 எடுக்கிறதுனால நான் இங்கே என்ன எடுக்கலாம், π1 எடுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இங்கே வேல்யூ π இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சம்மில் ஆங்கிள் பற்றியெல்லாம் அவங்க பேசவே கிடையாது. ஸோ அதனால் BA யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ d/dt ஆஃப் BA. இதில் எது வேரியபிள் எது கான்ஸ்டன்ட் அது வந்து சம்மு தான் டிசைட் பண்ணணும். ஓகேயா, ஏன்னா சம்மில் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா டெஸ்லா பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸிங். ஓகே, அப்போ அது ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு இன்க்ரீஸிங் அப்படின்னா டெஸ்லாங்கிறது ஃபீல்டுமா, அப்போ டிபி செகண்டுங்கிறது டைம், dB/dt இஸ் ஈக்குவல் டு 100 டெஸ்லா பர் செகண்ட். இந்த டேட்டாவில் கரெக்டாக அந்த dB/dt நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு வேரியிங் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ அதனால் ஃபீல்டு வேரி ஆகிறதுனால ஏரியா கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வெளியில் எடுத்துடணும். அப்போ A இன்ட்டு dB/dt அவ்வளோதான். இப்போ ஏரியா வந்து இது சொலினாய்டு காயில் நான் லாஸ்ட்டாகவே எடுத்திருக்கேன், இப்படி வரும். ஸோ இது ஒரு ரிங்கு ஃபார்மெட்டில் இருக்கிறனால ஏரியா ஆஃப் த சொலினாய்டு வந்து நம்ம சர்க்கிள் மாதிரி தான் இமேஜின் பண்ணுவோம். ஸோ πr² தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ πr²ங்கிறது இங்கே R1, ஏன்னா நீங்கள் E1 போட்டுட்ருக்கீங்களா, ஃபஸ்ட்டு லூப்க்கான EMF தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு லூப்க்கான ரேடியஸ் எடுத்துக்கணும். R1² இன்ட்டு dB/dt. இதுதான் நீங்கள் கிவன் 100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ π இன்ட்டு 0.1 த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இங்கே உங்களுக்கு ரேடியஸ் 1 இருக்குது. ஸோ 0.1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 100, இதை 3.14னு போட்டுருங்க. ஸோ எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு E1 வேல்யூ எவ்வளோ வருது ரவுண்டடாக அப்படின்னா 3.14 தான் மறுபடியும் வருது. ஸோ அதை நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம்னா அப்ராக்சிமேட்டடாக 3 வோல்ட் அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லூப்புக்கு இந்த லூப்புக்கு கிடச்சிருக்க E1 எவ்வளோ அப்படின்னா 3 வோல்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. பேட்டரி வேல்யூ EMF வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ சிமிலர்லி E2 நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. E2 ஈக்குவல் டு இதே மாதிரி இந்த ஸ்கிப்க்கு நான் வந்துடுறேன். π இன்ட்டு R2² இன்ட்டு சேம் dB/dt 100. அந்த அப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் ரேடியஸ் 0.2 எடுக்க போகிறீங்க. செகண்ட் லூப்க்கான EMFக்கான ரேடியஸ் π இன்ட்டு 0.2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 100. ஸோ இதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, ரவுண்ட் அப் ஆன்சர் வந்து 7 வோல்ட் வந்துடுதுமா. ஸோ அப்போ எங்களுக்கு செகண்டாக கிடச்சிருக்க E2 வேல்யூ வந்து 7 வோல்ட். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஸோ அப்போ நம்ம இண்டிவிஜுவல் EMF கண்டுபிடிச்சாச்சு. சர்க்கியூட்டை நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட்டாக மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணணும் பாருங்கள். இது கிராஸில் இருக்குது. கிராஸில் என்னவா இருக்கணுமா, கிராஸில் உங்களுக்கு ஹிண்ட் பாருங்கள். கிராஸ் வந்து எங்கடா கொடுத்துருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிளாக் வைஸில் அந்த லூப்பில் ரெஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 6 ஓம் கொடுத்துட்றீங்க. ஓகேயா, இங்கே கிளாக் வைஸ் வரணும். ஏன்னா இது என்ன கண்டக்டர், கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால் கிளாக் வைஸ் வந்துருச்சு. அப்போ கிளாக் வைஸில் வரணும்னா மைனஸ் ப்ளஸ் போட்டேன்னா டேரக்ஷன் தப்பாக வருது. ஸோ அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசிச்சு போடுங்க. ஓகே, அப்போ எப்படி போடணும் அப்படின்னா இந்த லைனில் வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டிங்கன்னா தான் ப்ளஸில் வெளியில் வரும், ரிட்டன் பேக் டு த மைனஸ் அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு 3 ஓம் இருக்குது. ஸோ இதில் அதே மாதிரி என்ன கண்டக்டர் இருக்குது, டாட் கண்டக்டர் இருக்குது. டாட் கண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் கிராஸ் கண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட்டுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்போ இப்படி வரணும். ஸோ இப்படி வரும்போது இங்கே ப்ளஸ் மைனஸ் இப்படி போடணும். ஸோ அப்போ இதான் உங்களோட எலக்ட்ரிக் சர்க்கியூட், அதாவது நம்மளோட பர்ஃபெக்டான எலக்ட்ரிக் சர்க்கியூட்டாக இது கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு சிஸ்டம் கிராஸ் அண்ட் டாட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது பர்ஃபெக்டான எலக்ட்ரிக் சர்க்கியூட்டாக மாறிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரி உள்ளே வந்துருச்சு. இதோட வேல்யூ வந்து E1 வந்து எவ்வளோ, 3 வோல்ட். இது வந்து E2, ஏன்னா இதான் செகண்ட் லூப்பாக நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ 7 வோல்ட் எடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இந்த கரண்ட் த்ரூ த லைன் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதில் எவ்வளோ கரண்ட் வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கரண்ட் த்ரூ த லைன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. சிம்பிளான ஒரு கான்செப்டில் நீங்கள் போடலாம். நோடல் அனாலிசிஸே போடலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ இதோட வேல்யூ வந்து 6 ஓம் இருக்குது. இங்கே வந்து எவ்வளோமா, இது 5 ஓம். ஸோ இப்போ அழகாக நீங்கள் நோடல் அனாலிசிஸ்லேயே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நோடல் அனாலிசிஸ் போடும்போது இங்கே வோல்டேஜ் எவ்வளோ, I = V/R 6/3. ஓகேயா, அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு 0.5, அதாவது I = V/R இல்லை. ஸோ I = V/R. அப்போ V வந்து 3, ரெசிஸ்டன்ஸ் வந்து 6. அப்போ இங்கே இதில் போகிற கரண்ட் வந்து V/R 3/6 2. அப்போ எவ்வளோ வரும், 1/2 0.5 ஆம்பியர். ஸோ அடுத்து இந்த சைட் போகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா V/R 7/R வந்து 5. ஸோ 7/5 போட்டிங்கன்னா 1.4 வருது. 7/5 போட்டிங்கன்னா 1.4 வருது.
ஸோ இதோட வேல்யூ வந்து 1.4 ஆம்பியர். ஸோ அப்போ இந்த சைடு உங்களுக்கு 1.4 வருது, இந்த சைடு வந்து 0.5 ஆம்பியர் வருது. ஓகே, இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து கரண்ட் த்ரூ. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு காமன் நோடு இருக்குது, அதை விஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், எலக்ட்ரிசிட்டியை பாருங்கள். ஸோ எனக்கு கரண்ட் த்ரூ 3 ohm இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் டிவைடட் பை 3. இதுதான் உங்களோட ஃபைனல் ஃபார்முலா. இப்போ விஎக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நோடல் அனாலிசிஸில் I ஈக்குவல் டு V/R இந்த நோடை பேஸ் பண்ணி எழுத போகிறீங்க. கரண்ட் வந்து உங்களுக்கு 2 இன்கமிங் கரண்ட் டு த நோடு, அப்போ சம் ஆஃப் கரண்ட், அப்போ 0.5 plus 1.4 incoming current, okay, is equal to உங்களோட நோடு வோல்டேஜ் I equal to V/R. இது இன்கமிங் கரண்ட் டு த நோடு. அப்போ 2 இன்கமிங் கரண்ட், ஒன்று 0.5 இன்னொன்று 1.4 இருக்குது, அது ரெண்டே ஆட் பண்ணிட்டேன். இப்போ V/R இங்கே நோடு வோல்டேஜ் வந்து Vங்கிறது Vxன்னு எடுத்திருக்கேன். Vx டிவைடட் பை ஃபஸ்ட்டு R 6 ப்ளஸ் Vx டிவைடட் பை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த நோடில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இது 1 இது 1 3. ஓகேயா, மறுபடியும் ப்ளஸ் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் Vx டிவைடட் பை 5. அவ்வளோதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணி இதிலேருந்து Vxை வெளியில் எடுங்கம்மா. ஸோ அப்போ Vx ஈக்குவல் டு எவ்வளோ வருது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2.7 வருதுமா. ஸோ இந்த 2.7 நீங்கள் இங்கே கொண்டு வந்துடும். 2.7 டிவைடட் பை 3 போட்டிங்க அப்படின்னா கரண்ட் த்ரூ 3 ohm உங்களோட ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வருது? க்ளோசிங் ஆன்சர் வந்து 0.9 ஆம்பியர் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. சிக்ஸ்த் செவன்த் சம்மா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 8th சம். A coil formed by 50 turns, a wire shape வந்து ஸ்கொயர். என்ன ஷேப்பில் கொண்டு வராங்க? ஸ்கொயரில் கொண்டு வராங்க. பொசிஷன் the magnetic field, the normal plane of the coil make at an angle of 60 degree. ஓகேயா, ஆங்கிள் எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறாங்கம்மா? தீட்டா வந்து 60 டிகிரி சொல்கிறாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. டைரக்ஷன் when the magnetic field is increased. ஓகே, அப்போ அது கான்ஸ்டன்ட் கிடையாது, increased uniformly from, ஓகேயா, எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் போகுது? 200 மைக்ரோ டெஸ்லாலேருந்து, எவ்வளோலேருந்து 200 மைக்ரோ டெஸ்லாவில் இருந்து, ஓகேயா, 600 மைக்ரோ டெஸ்லா வரைக்கும் போகுது. ஓகேயா, எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது? 0.4 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. அண்ட் இஎம்எஃப் ஆஃப் மேக்னிடியூட் இஎம்எஃப் கொடுத்துட்றான். இதில் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து 100 மில்லி வோல்ட்டில் இருக்குது இன்டியூஸ்ட் இந்த காயில். லென்த்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த காயில்னால் அந்த வயர், அந்த செட்டு காயிலோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கிவன் பாருங்கம்மா. கிவன் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். என் வந்து 50மா, தீட்டா வந்து 60 டிகிரி கொடுத்துட்றாங்க. ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இதில் ஆன்சரை கொடுத்து கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 100 மில்லி வோல்ட் இருக்குது, கன்வெர்ட் இன்ட்டு வோல்ட். அப்போ 10⁻³ வோல்ட்டுக்கு வந்துருச்சு கிவன். இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபிக்ஸ்டு ஃபீல்டு கொடுக்கல, வேரியிங் ஃபீல்டு, சம் வேல்யூ டு சம் வேல்யூ. அப்போ டெல்டா பி வந்து வேரியபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது எடுத்துக்கக்கூடிய சேஞ்சிங் டைம் பற்றி சொல்லிடுறாங்க. அப்போ டெல்டா பியை நீங்கள் B2 மைனஸ் B1ன்னு எடுத்துடலாம், டிவைடட் பை டெல்டா டி. ஓகே, அப்போ B2னா செகண்ட் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா? 600 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 600 மைனஸ் 200 மைக்ரோ டெஸ்லாவில் இருக்குது, கன்வெர்ட் இன்ட்டு டெஸ்லா. ஸோ அப்போ இன்ட்டு 10⁻⁻6 போட்டுடுறீங்க, டிவைடட் பை டெல்டா டி வந்து 0.4. இது கிளியராக இருக்குது. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 10⁻⁻³ டெஸ்லா பர் செகண்ட். இதுதான் உங்களோட டிபி பை டிடி, அதாவது டெல்டா பி பை டெல்டா டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுமா? ஃபார்முலாவில் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு அதோட சைடு ஏரியாவில் நீங்கள் வெளியில் வரணும். ஆக்சுவலாக ஏரியாவில் இருந்தால் லென்த்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ பை இஸ் ஈக்குவல் டு NBA காஸ் தீட்டா. இதில் தான் ஏரியா இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ இந்த ஏரியா அப்படின்னா இங்கே என்ன ஷேப்பு? ஏரியானா சர்க்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம். பட் இவன் தான் சொல்கிறானே ஸ்கொயர்னு சொல்லிட்டான். அப்போ ஸ்கொயரோட ஏரியா வந்து A ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, தமிழில் பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேலா, ஓகே. அப்போ பை இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் மாற்றுறீங்க, ஏரியா உள்ள ஃபார்முலாவை உள்ளே கொண்டு வந்தால் தான் நீங்கள் அதிலிருந்து லென்த்தை நீங்கள் வெளியில் எடுக்க முடியும். ஸோ அப்போ லிங்க் தான், எல்லாமே மைண்டு லிங்க் தான், ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா லிங்க் தான். ஸோ அப்போ NB ஏரியா வந்து A ஸ்கொயர் காஸ் தீட்டா. ஓகே, தீட்டா எவ்வளோமா? 60 டிகிரி கொடுத்துட்றீங்க, காஸ் 60 வேல்யூ வந்து 1/2மா. ஸோ அப்போ பை இஸ் ஈக்குவல் டு 1/2 NB A ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு இங்கே சேஞ்சிங்கில் இருக்குது குவான்டிட்டி எல்லாமே, பட் நீ ஃபிக்ஸ்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க, அதனால் நீ மாற்றணும். இங்கே பாரு,
டெல்டா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சேஞ்சிங்கில் இருக்குது, B2 - B1 ப்ராசஸிங்கில் இருக்குது. இன்க்ரீஸிங்கோ ஒரு டிக்ரீஸிங்கோ ஆக மொத்தம் அது சேஞ்சிங் குவான்டிட்டி, ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்போ நீங்கள் அந்த ஈக்குவேஷனை மாற்றணும்ல. ஸோ அப்போ எனக்கு இந்த பி வந்து டெல்டா பியாக மாறும்போது ஃப்ளக்ஸும் டெல்டா ஃப்ளக்ஸாக மாறிடும். W = F × X 11th படிக்கிறீங்கல்ல, ஒர்க் இந்த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வேரி ஆகும்போது எனக்கு ஒர்க்கும் வேரி பண்ணிடுறேன். அப்போ dW = F × dx. அது டபிள்யூவில் வந்து இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் டன் ஓவர் த சிஸ்டம் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ 11th அந்த ஒர்க் எனர்ஜி பவர் அப்படிங்கிற ஒரு லெசனில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே பி வந்து எனக்கு வேரியபிளாக இருக்கிறதுனால ஃப்ளக்ஸை நான் வேரி பண்ணிவிடுவேன். ஸோ டெல்டா பை இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் 1/2 NA² டெல்டா பி அப்படின்னு நம்ம மாற்றிடலாம். ஓகே, இதுதான் என்னோட ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன், சேஞ்சிங் ஃப்ளக்ஸ். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது லென்த் கேட்டிருக்காங்க, பட் நம்மளுக்கு ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஓகே இஸ் ஈக்குவல் டு ஆர் மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபாரடேஸ் ரூல் கண்டிப்பாக வரணும். டெல்டா பை டிவைடட் பை டெல்டா டி. ஓகே, இதோட வேல்யூவில் 1/2 NA² டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டி. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம வச்சுருக்கோம் கையில். எவ்வளவு? 10⁻³ இஸ் கிவன். ஸோ அப்போ நீங்கள் இதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் எதை வெளியில் எடுக்கலாம்? A² நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். A² இருந்து 4 வருது. அப்போ A = 2 மீட்டர் வந்துடுதுமா. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு அந்த சைடு இது கிடச்சிடுது. ஓகே, ஒரு சைடோட இது கிடச்சிடுது. அப்போ வந்து டோட்டல் லென்த்து உங்களுக்கு ஸ்கொயர் எடுக்கிறீங்கன்னா இது ஏன்னு எடுக்கிறீங்க. அப்போ ஒரு சைடு இவங்க டோட்டல் லென்த் கொண்டு வராங்க. அப்போ இது ஒரு சைடுக்குன்னா நீ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுவேன். இன்டூ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த வயர் ஸ்கொயர் காயிலில் இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ஸ்கொயர் காயில், கம்ப்ளீட் ஸ்கொயர் காயில், மொத்த ஸ்கொயர் காயில் அது என்ன இன்ட்டு ஸ்கொயருக்கு 4 சைட், அதோட சைட் லென்த் ஏன்னு நீங்கள் எடுத்துருக்கீங்க, சைட் லென்த்தை அதை 4A. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் N சம்மில் எவ்வளோ? 50 கிவன். 50 × 4 × A வந்து 2. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 400 மீட்டர் லென்த் கிடச்சிடுதுமா. இதான் லென்த். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எ லாங் சொலினாய்டு 10 டர்ன்ஸ் per centimeter given. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குல்ல, இன்னையோட இந்த லெசன் முடிக்கணும். வேறு நாளைக்கு நெக்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்மால் லூப் ஆஃப் ஏரியா வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டேட்டாவை நீங்கள் கரெக்டாக எடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டர்ன்ஸ் N வந்து பர் லென்த்தில் கிவன்மா. ஸோ அப்போ 10 per centimeter இருக்குது. ஓகே, டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர். அப்போ மேலே வரும்போது 10 × 10⁻². அதை வந்து +2ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா பர் சென்டிமீட்டரில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்போ எனக்கு ஸ்மால் n = 10 × 10⁻+2. ஓகே, மீட்டரில் கொண்டு வந்துடுறேன். ஸோ பர் சென்டிமீட்டரில் மேலே நியூமரேட்டர் கொண்டு வரும்போது மீட்டரில் கொண்டு வரீங்க. இது எவ்வளோ வந்துடுதுன்னா 1000 மீட்டர் வந்துடுது. ஓகே, அடுத்து வந்து ஏரியா வந்து 1 cm² கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர்², 1 × 10⁻⁴ மீட்டர்². அடுத்து கரண்ட் வந்து ஒரு டியூரேஷன் ஸ்லாட் பாருங்கள், ஒன்றுலேருந்து இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெல்டா I = I2 - I1. ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் வேல்யூவை 2ன்னு எடுக்கலாம். ஸோ அப்போ I2 - I1 2 - 1 1 ஆம்பியர் சேஞ்சிங் கரண்ட் எனக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து இது எடுத்துக்கக்கூடிய டைம் ஸ்லாட் டியூரேஷன் எவ்வளோன்னா டெல்டா T வந்து 0.1 seconds. ஸோ எனக்கு டேட்டா எல்லாம் வந்துருச்சு. எனக்கு நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கம்மா. ஓகே, கால்குலேட் voltage across the small loop. ஓகே, அந்த இதுக்கு எவ்வளோ அக்ராஸாக ஸ்மால் வோல்டேஜ்னா என்ன? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தான் அக்ராஸ் த லூப். ஓகே, ஸோ இப்போ E average is equal to ஃபாரடேஸ் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக அந்த சாப்டர் பூராமே. ஸோ d/dt அதான் ஃபண்டமெண்டலே. ஸோ இப்போ d/dt அப்படின்னா எனக்கு வந்து இங்கே π = என்ன எடுக்கலாம்? BA அப்படின்னு எடுக்கலாம், ஏன்னா இங்கே ஃப்ளக்ஸ் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் BA ஏரியாலாம் கொடுத்துருக்கான், அதில் இருந்தால் நீங்கள் உள்ளே வரணும். ஸோ அப்போ எனக்கு வெளியில் போடும்போது இதை நான் ஏரியாவை வெளியில் எடுத்துடலாம். ஏரியாவை வெளியில் எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல d/dt ஆஃப் BAன்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஏரியா வெளியில் எடுத்துட்டேன்னா dB/dt, ஏன்னா சேஞ்சிங் ஃபீல்டு நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம் இதில். ஓகே, ஸோ அப்போ dB/dt ஏரியா வெளியில் எடுத்துடுறீங்க. ஸோ இப்போ இந்த dB/dt வந்துச்சு அப்படின்னா எனக்கு சம்மு முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, ஸோ அப்போ அந்த dB/dt எப்படி கண்டுபிடிக்கலாம்? we know that the solenoid B is equal to μ0 n × I. அப்போ dB/dt is equal to μ0 n × I. இங்கே ஃபீல்டு வேரி ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த கரண்ட் த்ரூ த காயில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகி ஃப்ளக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் நான் உனக்கு தேரியில் எடுத்தேன் லாஸ்ட் கிளாஸ். அப்போ di/dt. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் இங்கே உள்ளே கொண்டு வந்துடலாமா? அப்போ E average is equal to
E average is equal to area into okay mu naught into n into di by dt delta I by delta t. அப்போ ஃபார்முலாவை ஜென்ரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம்மோட கிவனுக்கு தகுந்த மாதிரி நான் மாடிஃபை பண்ணிட்டேன். இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்புறமேட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கிவனை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நீங்கள் டெல்டா ஐ கையில் வச்சுருக்கீங்க, டெல்டா டி இருக்குது, என் இருக்குது, ஓகேயா, ஏரியா இருக்குது, மியூ நாட் வந்து 4 pi into 10 power minus 7, 4 pi into 10 power minus 7 யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 12.56 into 10 power minus 7 வோல்ட் வருதுமா. ஆன்சர் செக் பண்ணுங்கள், ஓகே. ஸோ இதான் அந்த லூப்க்கு அக்ராஸா, அந்த பர்டிகுலர் லூப்க்கு அக்ராஸா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த லூப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் த லூப், அதாவது இ ஆவரேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துடலாம், ஓகே. ஸோ இதை மைனஸில் கொண்டு வந்தீங்கன்னா ட்ராப் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, அந்த லூப் வந்து ஹெல்த்தி லூப் இல்லைங்கிற மாதிரி இமேஜின் ஆகிடும். அதனால தான் நாங்கள் ஆவரேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம ப்ளஸில் கொண்டு வந்துடுறோம், ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஆஃப் மெட்டல் ரிங், ஓகே. இதுக்கு ஒரு ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் ட்ரா பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. லூப் சைடு வந்து 10 கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ 10 கொடுத்துருக்காங்க. the resistance வந்து 1 ohm கொடுத்துருக்காங்க. மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அது மூவ் ஆகுது. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அங்கே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இண்டக்ஷன் பி, இண்டக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 Weber per meterல இருக்குது. shown in the figure perpendicular to the plane of the direction. லூப் வந்து நெட்வொர்க் ரெசிஸ்டன்ஸ் 3 ohm, ஓகே. ஈச் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ohmனு சொல்லிட்டாங்க. லூப் ரெசிஸ்டன்ஸில் ஓஎஸும் பிக்யூவும் நெக்லெக்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அந்த பர்டிகுலர் லூப்போட ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எடுத்துக்க வேணான்ட்டாங்க. வாட் ஷுட் பி த ஸ்பீட் ஆஃப் த லூப், ஓகே. அதாவது வி கேட்குறாங்க, வெலாசிட்டி கேட்குறாங்கம்மா. சிம்பிள் டயக்ராம் பாருங்கள், இது ஷோன் இன் த ஃபிகர்மா, கொஷின் பேப்பரில் இருக்குது. ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்றாங்க, ஒரு லூப் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லூப்பை வந்து ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் ஈச் ரெசிஸ்டன்ஸ் 3 ohm 3 ohm 3 ohm. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாயிண்ட்டை பீனோ இந்த பாயிண்ட்டை கியூன்னு கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட்டை ஓனோ இந்த பாயிண்ட்டை எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒயர், அதாவது பியிலேருந்து கியூ வரைக்கும் உள்ள ஒயரும் ஓலேருந்து எஸ் ஒயருக்கும் உள்ள ஒயரோட ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எடுத்துக்க வேணான்ட்டாங்க, ஓகே. ஸோ இப்போ ரிமைனிங் இங்கே இருக்குல்ல லூப், ரிமைனிங் இருக்கா லூப்பு, இந்த க்ரீன் கலரில் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த லூப்போட ரெசிஸ்டன்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ இந்த கேபிட்டல் ஆர் வந்து 1 ohm அப்படின்னு நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. சம்மில் ரீட் பண்ணுங்கள், லூப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1 ohm, ஓகே. ஸோ இப்போ அந்த லூப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ohm நம்மளுக்கு. இந்த பர்டிகுலர் க்ரீனோட லூப் ரெசிஸ்டன்ஸ் கிவன் அது 1 ohm இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேணுமே, அப்படி எடுத்தால் தான் நீங்கள் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ஒயர் இப்படியில் கனெக்ட் ஆகிடுக்கு, இப்படி கனெக்ட் ஆகும்போது ஒரு பேட்டரி இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் லைனாக இருக்குது. அப்போ இதுக்கு ஹாரிசாண்டலாக வர லைனை நான் எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஈக்குவல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது இந்த சர்க்யூட்டோட டிசைன் வந்து எந்த ஷேப்பில் வருது, அண்டர் த ஷேப் ஆஃப் பேலன்ஸ்டு சர்க்யூட். அப்போ வீட் ஸ்டோன் பிரிட்ஜுக்கு உங்களுக்கு நடத்தின கான்செப்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த லைன் போயிடுச்சுன்னா நீங்கள் இது ரெண்டு என்ன ஆகிடும் அப்படின்னா சீரீஸ் ஆகிடும், இது ரெண்டும் சீரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு இது எவ்வளோ வருமா, 6 இங்கே 6, அப்போ 6 into 6 டிவைடட் பை 6 + 6. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து எவ்வளோ வருது உங்களுக்கு அப்படின்னா 3 வந்துடுதுமா. ஸோ அப்போ இங்கே லூப் ரெசிஸ்டன்ஸ் 1, இந்த லூப் ரெசிஸ்டன்ஸ் 3, இது ரெண்டும் அட்டாச் ஆகக்கூடிய ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள், ஓகே. அப்போ இப்படி மாற்றிக்கலாம். ஸோ 1 ohm 3 ohm டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் கம்ப்ளீட் டோட்டல்மா. ஸோ அப்போ 1 + 3 இஸ் சீரீஸ், ஸோ அப்போ 4 ohm. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் எனக்கு கிடச்சிருச்சு. இவங்க கேட்டிருக்கிறது ட்ராப் கேட்டிருக்காங்க, ட்ராப்பாக கேட்டிருக்காங்க. ரீட் பண்ணுங்கள், ட்ராப்பாக இருக்குது இல்லை சிம்பிள். இந்த சம்மில் வந்து வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, தட் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் த சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கு ஃபார்முலா இருக்குமா, ஓகே. என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா I is equal to E/R. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ ஈக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ BLV, இங்கே அதை V0ன்னு எடுத்திருக்காங்க சம்மில், அதனால் நான் V0 எடுத்துக்கிட்டேன், டிவைடட் பை R, ஓகேயா. ஸோ இதான் என்னோட ஃபார்முலா. ஸோ இதிலேருந்து நீங்கள் V0 வெளியில் எடுக்க போகிறீங்க. ஸோ V0 வந்து ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா V0 ஈக்குவல் டு I into R ஈக்குவலண்ட், அதாவது டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை B into L. இந்த ஃபார்முலாவிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு அந்த மூவிங் ஸ்பீட், அதாவது வெலாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் V0, ரெஃபரன்ஸ் வெலாசிட்டி V0 நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களே, இங்கேயே வச்சுருக்கீங்களே எவ்வளோ இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் வந்து உங்களுக்கு 4 ohm இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 4. கரண்ட் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க, given 1 mA, ஓகேயா. ஸோ அதை கன்வெர்ட் இன்டு ஆம்பியர். ஸோ அப்போ 1 × 10⁻³ -3 ஆம்பியர், லென்த்து 0.1 மீட்டர்,
அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துருக்காங்க 2 வெபர் per மீட்டர் ஸ்கொயர். இது எல்லாமே ஷோன் இந்த ஃபிகர். ஸோ அதனால் ஃபிகரில் வந்து மென்ஷன் ஆகிடுக்கு. இந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கிராஸ், அதாவது கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்போ உங்களுக்கு லூப் வந்து உள்ளே நோக்கி போகிற மாதிரி இமேஜின் பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ அப்போ வந்து லூப் வந்து ஜஸ்ட் மூவிங் தான். ஃபீல்டு லைன் இப்படி உள்ள இருக்குது, பெர்பெண்டிகுலர் பொசிஷன்னு சொல்லலாம். ஓகே, லூப் வந்து ஃபீல்டு லைன் மேபி உள்ளே நோக்கி இருக்கலாம், ஏன்னா கிராஸ் வந்து இன்சைடாக இருக்குது. லூப் வந்து பெர்பெண்டிகுலர் பொசிஷனில் மூவ் ஆகிற மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதில் இப்படி இடையில மூவ் ஆகிற மாதிரி பெர்பெண்டிகுலர் பொசிஷன். ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபீல்டு லைன் தான் உள்ளே நோக்கி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்க, ஏன்னா கிராஸ் லைனில். ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட் லெசனில் ரொம்ப டீப்பாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து இந்த ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில், B வந்து 2 வெபர் per மீட்டர் ஸ்கொயர் கிவன். ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்கம்மா. கரண்ட் வந்து இதில் மென்ஷன் ஆகிடுக்கு. கரண்ட் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 மில்லி ஆம்பியர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட வெலாசிட்டி கிடச்சிருது. ஆன்சர் வந்து 2 × 10⁻⁻2 மீட்டர் per செகண்ட். இனி வர்றது எல்லாமே உங்களுக்கு அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்செப்ட்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான். அது எல்லாமே ரொம்ப ஈஸி, டைரக்ட் சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ வாட் இஸ் த செல்ஃப் இண்டக்டன்ஸ், டேட்டா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏர் கோர் சொலினாய்டு லென்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரேடியஸ் இருக்குது, டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. டேட்டா வந்து L = 50 சென்டிமீட்டர் கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர், 0.50 மீட்டர். ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர் கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர், ஸோ 2 × 10⁻⁻2 மீட்டர். ஸோ மியூநாட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும், 4π × 10⁻⁻7. இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. அவங்க கேட்டிருக்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் L கேட்டிருக்காங்க. ஸோ L = μ0 n ஸ்கொயர் A/L. லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் தேரி ரெஃபர் பண்ண. ஸோ அப்போ ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த சொலினாய்டு இஸ் πr². ஸோ ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா லென்த்தும் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா L வந்து 7.9 × 10⁻⁻4. எல்லோட யூனிட் வந்து ஹென்ரி. வாட் இஸ் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ பேர் காயில்? ஓகே, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வராங்க. ஓகே, செல்ஃப் இண்டக்டன்ஸ் மாதிரி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இதில் M. வீடியோ உங்கள் யூடியூப்பில் தான் இருக்குது, உங்கள் சேனலில் தான் இருக்குது. நீங்கள் பொறுமையாக உட்காந்து அப்புறம் கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம நியூமெரிக்கல் முடிக்கணும்ல, டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M = அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. 6 ஆம்பியர் கிவன். செகண்டரி காயில் செட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓகேயா, ஃப்ளக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் பார்த்தீங்கன்னா N வந்து 2000மா. பர் லென்த்லலாம் மென்ஷன் ஆகலை, டைரக்ட் டர்ன்ஸ் தான். I வந்து 6 ஆம்பியர். ஃப்ளக்ஸு 12 × 10⁻⁻4. இந்த -4 மேலே வரணும், பவர்னு எழுதியிருக்காங்க அது. ஓகே, ஸோ அதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. M = π/I. இது லாஸ்ட் கிளாஸ் தேரி நடத்தின. M is proportionality to current. ஃப்ளக்ஸ் அதிகமாகுதுன்னா கரண்ட் through the coil is also increased. அப்போ நீங்கள் செல்ஃப் காயிலாக இருந்தால் L, மியூச்சுவல் காயிலாக இருந்தால், டபுள் காயிலாக இருந்தால் M நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ π = MI. அப்போ M = π/I. இதோட ஆன்சர் வந்து 0.4 ஹென்ரிமா. தேர்ட்டீன்த் 14th சம்மெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட். ஓகேயா, 14 இந்த 2 சம்மு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் சம், கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள், அதோட ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, டொராய்டல். ஓகே, ஒரு சொலினாய்டு காயில் யூஸ்வலாக வந்து டொராய்டல் காயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து an air core has an average radius வந்து ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா? ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர். அண்ட் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க 1200 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டர்ன்ஸ் இருக்குது. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த டொராய்டு. ஓகே, இது டொராய்டல் காயில் சொலினாய்டு கிடையாது. ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டுமே டைப் ஆயிடுச்சு. ஸோ டொராய்டல், இக்னோர் த வேரியேஷன் அக்ராஸ் த கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த டொராய்டு. ஓகேயா, ஸோ டொராய்டு தான் இதில் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். ஸோ அதனால் இந்த சம்மில் ஃபஸ்ட்டில் என்ன கேட்குறாங்க? செல்ஃப் இண்டக்டன்ஸ் L கண்டுபிடிக்க சொல்கிறாங்கம்மா. அதுக்கு சிம்பிளான ஃபார்முலா π is proportionality to I. இந்த ப்ரொபோஷனல் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸில் இருக்கிறதுனால π = LI. அப்போ L = π/I. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு சம்முக்கான ஐடியா. பட் இந்த பையை நீங்கள் கொண்டு வரணும். எங்கேருந்து கொண்டு வரணும்னா B is equal to μ0 × n × I.
என்னோட வேல்யூ என்ன கேபிட்டல் N டிவைடட் பை ஸ்மால் எல். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே இது வந்து டொராய்டல் காயில். ஓகே, டொராய்டல் காயில் வந்து ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசனில் நடத்துவேன். இப்படி சர்க்கிள் ஃபார்மேட்டில் இப்படி வரும், ரிங் மாதிரி வரும். ஓகே, அப்போ லென்த் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2πrன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ n ஈக்குவல் டு ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் N டிவைடட் பை 2πr. ஸோ அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு n டிவைடட் பை 2πr இன்ட்டு கரண்ட்டுமா. ஸோ இதான் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு தெரியுமே பை இஸ் ஈக்குவல் டு NBA. ஸோ இந்த B இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன் பை இஸ் ஈக்குவல் டு μ0 n ஸ்கொயர் கரண்ட் A. ஓகே, டிவைடட் பை நீங்கள் போட்டுட்ருக்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் மைண்டில் ஞாபகம் வச்சு போடுங்க. ஓகே, ஸோ அப்போ n ஸ்கொயர் I டிவைடட் பை 2πr வரும்மா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன் இதான். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன் இங்கே வந்துடும். ஸோ அப்போ கிவன் பார்த்தீங்கன்னா μ0 வந்து 4π × 10⁻⁷ டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 1200 டர்ன்ஸ் கிவன். ஓகேயா, அதுக்கப்புறம் கரண்ட்டு கிவன் current 2 ampere 2 ampere changing time. ஓகே, பட் இதில் டைம் தேவையில்லை. கரண்ட்டு ஏரியா வந்து πr² நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ πr²க்கு ரேடியஸ் இருக்கா? ரேடியஸ் 15 சென்டிமீட்டர், ஆரும் இருக்குது, இந்த ரேடியஸ் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த டேட்டா எல்லாமே. 2π வந்து 2 × 3.14 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸ் கிடச்சிடும். அது டிவைடட் பை கரண்ட் மறுபடியும் அந்த 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ L இஸ் ஈக்குவல் டு 2.3 × 10⁻³ ஹென்ரி வருதுமா. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நியூமெரிக்கல் ப்ராசஸ் பண்ணும்போது சிம்பிள் நியூமெரிக்கல் அந்த 1 மினிட்ல போடுற நியூமெரிக்கல் நம்ம நீட் நியூமெரிக்கல்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகே, ஸோ செகண்ட் இது வந்து என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் இது பாருங்கள், செகண்ட் காயில். ஓகே, 300 turns is wound closely to the toroid. ஓகே, அந்த சர்ஃபேஸ்க்கு above the surface அந்த டொராய்டல் காயில் இப்படி ரிங்கு மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பெல்லாம் உங்களுக்கு அடுத்த யூனிட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டீப்பாக போக முடியாது இதில். ஏன்னா இதோட கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் லெசனில் இருக்கிறனால இதில் வந்து ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு கொஷின் அந்த ஒன்றும் பார்த்தீங்கன்னா S1 தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக வந்துடுது. ஓகே, ஃபேரடைஸ் கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது. ஸோ கரண்ட்டு அப்புறம் வந்து சேஞ்சிங் கரண்ட் 0லேருந்து 2 ஆம்பியர் இருக்குது. மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ க்ளோஸ் ஆகுதுன்னா 2 ஆம்பியரில் க்ளோஸ் ஆகுது. ஃபைண்ட் ஆவரேஜ் இன்டியூஸ்ட் EMF கேட்டிருக்காங்கம்மா. ஸோ அப்போ E கேட்குறாங்க, நீங்கள் ஃபார்முலா மாற்றணும் ஆக்சுவலாக. ஓகே, இதில் M இல்லை, மியூச்சுவல் இண்டக்டன்ஸு. ஸோ என்ன செகண்டரி காயில் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, செகண்டரி காயில் பிரைமரி காயில்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் தான் இருக்கும். அப்போ ஃபார்முலாவில் வந்து எனக்கு மைனஸில் கொண்டு வர முடியாது, ப்ளஸில் தான் வரணும். ஸோ ப்ளஸில் வந்து நீங்கள் M. ஓகே, M × dI/dt. இந்த ஸ்கிப்பெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் நடத்தியிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு M வந்து டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். M = இது யூஸ் பண்ணலாம், R M = ΔI/ΔT. இந்த M-க்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, μ0 × N1 N2 ஏரியா டிவைடட் பை லென்த். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக E இன்டியூஸ்ட் EMF தானே கேட்குறாங்க. ஸோ மேக்னெட்யூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF ஆர் ஆவரேஜ் இன்டியூஸ்ட் EMF E இஸ் ஈக்குவல் டு dπ/dtயும் போடலாம். ஓகே, அதில் பைக்கு வந்து BA ரீப்ளேஸ்மெண்ட் காமிக்கலாம், LI ரீப்ளேஸ்மெண்ட் காமிக்கலாம், MI ரீப்ளேஸ்மெண்ட் காமிக்கலாம். இதெல்லாமே இஸ் டிரைவ்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபேரடைஸ் ரூல். இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸ் நடத்தினேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ μ0 N1 N2 ஏரியா பை லென்த் இன்ட்டு ΔI/ΔT. ஸோ இதோட எல்லா வேல்யூமே உங்களுக்கு கிவனாக இருக்குது. ஓகே, ப்ரைமரி டர்ன்ஸ், செகண்டரி டர்ன்ஸ், ஏரியா πr², லென்த் 2πr, ஆர் டேரெக்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சேஞ்சிங் கரண்ட் 0 to 2, அப்போ 2 - 0 2 ஆம்பியர் தான் அது வரும். ΔT கொடுத்துருக்கோம், எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.023 வோல்ட் கிடைக்குதுமா. லாஸ்ட் நியூமெரிக்கல் ஷோன் இன் த ஃபிகர். இதில் ஃபிகர் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது கொஞ்சம் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸில் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ட்ரன்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் நான் சொல்கிறதுல. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஃபீல்டு இஸ் கிவன். இந்த கிராஸ் ஃபீல்டில் லூப் கொடுத்துருக்காங்க, ஒரு லூப் இப்படி இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து ஃபிகர் கிவன்மா, கொஷின் பேப்பரில் கிவன். இதோட ரேடியஸ் வந்து A, இதோட ரேடியஸ் வந்து Bமா. இது வந்து ஒரு அட்டாச்டு. ஓகே, இங்கே நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, AB
சிடி இது நெக்லெக்டிங் போர்ஷன் அவ்வளோதான், ஜஸ்ட் அட்டாச்டு லூப்போட அட்டாச்மெண்ட் பார்ட் அது அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the dB by dt அதாவது field is varying dB by dt it should be equal to k ரொம்ப முக்கியம். resistance per unit length of the wire is lambda இது ஒரு given important data. resistance per length is equal to lambda அப்போ resistance equal to length into lambda. ஸோ இதை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும், இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் 2 மாடல் இருக்குது, 2 மாடல் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சிம்பிள் இவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன, ஃபைண்ட் ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அண்ட் கரண்ட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இஎம்எஃப் போடலாமா? ஸோ இ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஓகேயா, கரண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸில் தான் கொண்டு வர முடியும். ஸோ டி பை பை டிடி ஓகேயா, இங்கே பை இஸ் ஈக்குவல் டு பிஏ ஜென்ரல் ஃபார்முலா, இங்கே டிபி பை டிடி இஸ் கிவன். ஸோ அப்போ எனக்கு பிஏ நீங்கள் அங்கே உள்ளே வச்சுட்டு ஏயை வெளியில் எடுத்துடலாம். அப்போ ஏ வெளியில் எடுத்துட்டா டிபி பை டிடி. ஸோ அப்போ ஏரியா இன்ட்டு டிபி பை டிடி இஸ் கிவன் கே, அவ்வளோதான் ஓகே. ஸோ இப்போ இ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா அப்படின்னா 2 ஏரியா இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது ஓகே, சர்க்கிள் பாருங்கள், இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை ஆருக்கு வந்து ஃபஸ்ட்டு லூப்க்கு எடுக்கும்போது ஏ ஓகே, இது அட்டாச்டு ஸோ அதனால் ப்ளஸ் போட்டுக்கலாம், பை பி ஸ்கொயர் ஓகேயா, ஏரியா இன்ட்டு கே. இதில் பையை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு கே, அதாவது பை கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் உங்களோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப். கரண்ட் வந்து சிம்பிள், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டிவைடட் பை ஆர், இ ஆவரேஜ் டிவைடட் பை ஆர் ஓகே. இப்போ ஆர் உங்களுக்கு இங்கே இருக்கே, ஆர் கிவன் கொடுத்துருக்கானே, ஆர் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த லூப்பு, இங்கே லென்த் ஆஃப் த லூப்பு சர்க்கிளாக இருக்குது, அப்போ உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் தெரியணுமே. ஸோ 2π r ஃபார்முலா, எல் ஈக்குவல் டு 2π r. இந்த ஆர் வந்து இங்கே ஏன்னு இருக்குது பின்னு இருக்குது, ஸோ அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ 2πa ஃபஸ்ட்டு லூப்பு ப்ளஸ் 2πa செகண்ட் லூப்பு, ரெண்டும் அட்டாச்டு இருக்கிறதுனால அட்டாச் பண்ணியிருக்கனால ப்ளஸ் இன்ட்டு லேம்டா. ஸோ அப்போ அந்த 2πயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா லேம்டா முன்னாடி வந்துடும், ஏ ப்ளஸ் பி. இதுதான் உங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபிகர். ஸோ அப்போ பை கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2π லேம்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ பை போயிடும். ஃபைனல் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து கே பை 2 லேம்டா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை a plus b. மேபி இந்த இடத்துல a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்ததுன்னா நீங்கள் அதை a plus b இன்ட்டு a மைனஸ் பி போட்டு இதை கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். பட் எப்படி மைனஸ் வரும், அதுதான் அது ஒரு இன்னொரு மாடல் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் காமிச்சிருப்பாங்க. அந்த மைனஸ் எப்படி வரும் அப்படின்னா சிம்பிள், இதே மாதிரி டயக்ராம், சேம் நியூமரிக்கல், பட் டயக்ராம் எப்படி வரும்னா இந்த மாதிரி இருக்குது. லூப் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி வந்தோம் ஓகே. ஸோ இப்போ இன்னர் லூப் வந்து இதோட ரேடியஸ் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க, இதோட ரேடியஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா. ஸோ இப்போ ஒரு ரீஜன் இருக்குன்னா அந்த ரீஜன்லேருந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க, இந்த இடம் ஒரு ஹோல் மாதிரி, அப்போ இந்த ரீஜன் வந்து வெளியில் ரிமூவ் ஆகுது, இது வெளியில் வருது இப்படி ஓகேயா. ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மைனஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அந்த இடத்துல போடும்போது மட்டும். ஸோ அப்போ செகண்ட் நியூமெரிக்கல்ஸ் போடும்போது நீங்கள் ஏ ரீஜன் அப்படின்னு ஒரு ரீஜன் காமிக்கிறாங்க. எந்த ரீஜன், இந்த ரீஜன் இருக்கா ஏ ரீஜன் ஓகே. அந்த ஏ ரீஜன்லேருந்து பி ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜன் வந்து ஹோல், இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோல் ஓகேயா. ஸோ அப்போ இது வெளியில் வருது, இந்த பார்ட் வெளியில் வர மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏ ரீஜன் ஓகேயா, அதாவது உங்களோட ஏ ரீஜன் மைனஸ் பி ரீஜன் ஓகேயா. ஏன்னா ஏ ரீஜனில் இருந்து, இந்த ஏ ரீஜனில் இருந்து பி ரீஜன்கிற பார்ட் அவுட் சைட் வெளியில் வருது. ஸோ அதனால் அது வெளியில் வரதுனால மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதே மாதிரி நீங்கள் இ ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். இ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டி பை பை டிடி, அதாவது ஏரியா இன்ட்டு கேமா, அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ ஏரியா என்ன வரும், பை ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ரீஜன் ஓகேயா, மைனஸ் ஏன்னா இங்கே வந்து இது வெளியில் வருது, ஸோ அதனால் மைனஸ் யூஸ் பண்ணணும், பை பி ஸ்கொயர் இன்ட்டு கே. ஸோ அப்போ பையை வெளியில் எடுத்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு கே. அதே மாதிரி தான் லென்த்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும், 2πr இங்கே போட்டிருக்கீங்கல்ல, 2πa மைனஸ் 2πb ஓகேயா இன்ட்டு லென்த் இன்ட்டு லேம்டா. ஸோ அந்த லேம்டா, ஸோ அப்போ 2π லேம்டா இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டரில் உங்களுக்கு சேம், இந்த இடத்துல செகண்ட் சம்முக்கு வந்து 2π லேம்டா இன்ட்டு ஏ மைனஸ் பி வரும். நியூமரேட்டரில் பை கே இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகே. இதுவும் கேன்சல் ஆகிட்டு சம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இதில் ஒரு ரீஜன் வந்து தட் மீன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஹோல், ஒரு ஓப்பன் பாயிண்ட்டில் இருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பிளாக் கலரில் ஷேடாக இருக்குல்ல,
இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஓப்பனாக காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ரீஜன் ஒரு ரீஜனாகவும் இது ஒரு ரீஜனாகவும் இந்த மெயின் ரீஜனில் இருந்து இந்த ரீஜன் வெளியில் ரிமூவ் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஹோல் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ மெயின் ரீஜனை ப்ளஸ்னும் வெளியில் வர ரீஜனை நீங்கள் அவுட் சைட் ரீஜன் வெளியில் எடுக்கிற ரீஜனை நீங்கள் மைனஸ்னு வச்சு நீங்கள் போட வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாடல். லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு இதில் இருந்தெல்லாம் எக்ஸாமினேஷன்ஸில் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேயா, ஃபைன். ஸோ அப்போ உங்களுக்கு இதோட நியூமெரிக்கல் பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பொறுத்த வரையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, எல்லாமே ஃபேரடைஸ் ரூல் வந்து மேஜராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மேஜர் டிஸ்கஷன் வந்து கரெக்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ திடீர்னு ஒரு கிராஸ் ஃபீல்டு இருக்கும், அதில் ஒரு சர்க்கிள் கொடுத்து அதில் ஒரு ராட் அட்டாச் பண்ணிவிடுவாங்க. லென்த் ஆஃப் த ராட் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு அந்த ராடுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த லூப் அந்த ராடு வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது, ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகால ரொட்டேட் ஆகுது. எப்படி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கண்டுபிடிங்க அப்படின்னா ஜஸ்ட் எப்போவுமே ஃபேரடைஸ் ரூல் தான். E = டெல்டா பை டிவைடட் பை டெல்டா T நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃப்ளக்ஸ் வந்து B × A. அப்போ ஏரியா ஆஃப் த லூப் வந்து சர்க்கிளாக இருக்குது, πr². அந்த லென்த் ஆஃப் த ராட் வந்து Lன்னு கொடுத்துருக்காங்க, சென்டரில் இருக்குது. டயக்ராம் வந்து இப்படி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ராட், இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகே, இந்த ராடோட லென்த் L. ஸோ அப்போ πr² πl² எடுக்க போகிறீங்க. அப்போ டெல்டா T அப்படியே வச்சுக்க போகிறீங்க. கம்ப்ளீட் ஒரு சைக்கிள், ஒரு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷனுக்கான டோட்டல் டைம் Tன்னு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அப்போ என்ன பண்ண போகிறீங்க, டெல்டா Tயை Tன்னு மாற்ற போகிறீங்க. ஸோ அதில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடைக்க போகுது. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடைச்சிச்சு அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் இன்டியூஸ்டு கரண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா, ஸோ அதனால் பேசிக் கான்செப்ட்ஸ் பொறுத்த மட்டும் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ்க்கு நீங்கள் S1 பார்ட் வந்து ரொம்ப தரவாக இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் ஃபேரடைஸ் லா, லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸோட அனாலிசிஸ், இந்த பார்ட் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னாவே நம்மளுக்கு நீட்டில் இந்த லெசனில் ஒரு கொஷின் கம்பல்சரி 100% உண்டு. அந்த ஒரு கொஷின் மேக்ஸிமம் எடுத்துடலாம். அப்படி மீறி போகும்போது S3 பார்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன் வருது. S3 என்னென்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இந்த கோஎஃபிஷியன்ஸ். அது வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் ஈஸி ரேஷியோவில் வரும்போது இந்த யூனிட் வந்தது, அந்த ரேஷியோக்குள்ளே வந்ததுன்னா S3ல் சம் வருது. இப்போ S3 பார்ட் வந்து கிவனை ஒழுங்காக எடுத்து ஃபார்முலாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ப்ராசஸ் பண்ணாலே போதும். கம்பேர் டு S1 விட ரொம்ப யோசிக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டான பார்ட் வந்து S3 கிடையாது. S2 வந்து நத்திங் இஸ் தேர், அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஃபண்டமெண்டல் ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டி தான். ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் தான் ஃபண்டமெண்டலே. ஸோ அதை அப்படியே நீங்கள் இண்டக்டன்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல், எனர்ஜி ஸ்டோர்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் சேமாக தான், ரொம்ப சிமிலர், அப்படியே சிமிலராக யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேயா, ஸோ அதனால் இந்த லெசன் பொறுத்த வரையும் இந்த ஒரு கொஷின்ங்கிறது மேக்ஸிமம் பார்ட் வந்து அந்த ஸ்லாட் 1, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் உள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் ஃபீல்டு, ஃப்ளக்ஸு, ஃபேரடைஸ் லா, லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், இந்த கான்செப்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ் நான் நடத்திருக்கேன் S1 பார்ட். அதை ஃபுல்லாக டீப்பாக எல்லாத்தையும் கிளியராக புரிஞ்சுட்டு ஹவு டு ஹேண்டில் த ஃபார்முலாஸஸ், அந்த ஃபார்முலாஸ்க்கு கிவன் இருக்குது. அந்த கிவனை நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும். ஸோ நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்கேன். பட் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் டைப் பண்ணி போட்டதுனால அங்கே 1-2 டேட்டா மிஸ் ஆகிருக்கு. ஓகேயா, பட் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில் அந்த மாதிரிலாம் இருக்காது. டேட்டாஸில் வந்து பக்காவாக எல்லா டேட்டாவும் உங்களுக்கு அந்த நியூமெரிக்கல்ஸில் கிளியராக இருக்கும். ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி லைன் அண்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி லைன் இந்த நியூமெரிக்கல் ஒரு பாயிண்ட் கம்மா அது முதற்கொண்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக அந்த ஹோல்டு பண்ணுறாங்க. அதாவது ஒரு கம்மா கொடுக்குறான்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது முடியல, அது இன்னும் கண்டினியூ ஆகுது, அந்த லூப்போட ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த மாதிரிலாம் நம்ம லைன் பை லைன் வந்து நியூமெரிக்கல்ஸை கிளியராக ரீட் பண்ணணும். ஒரு சின்ன டேட்டா லாம்டானோ டவுனோ ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அங்கே நீ கொடுக்குறதும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா ஃபேக்டர்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகாது. ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் கொடுக்குற அசம்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபார்முலாஸ் அண்ட் ஐடியாஸ், சயின்டிஃபிக்கல் ஃபார்முலாஸ், ஃபேரடைஸ் ஃபார்முலா, இது நம்மளோட இது லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ், அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சயின்டிஸ்டோட ஃபார்முலாஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணுன்னா டேட்டாவை தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்முலா அதில் தான் உங்களோட கிவன் உள்ளே வரும்போது you're getting the final solution, அந்த சிம்பிள் சொல்யூஷன் உங்களுக்கு வந்துடுது. ஓகேயா, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இதில் மல்டிப்ளை பண்ணுற ப்ராசஸும் எல்லாம் 10 பவர் அந்த மாதிரி டிவைடிங், ஓகே, அடிஷன், அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஒரு கொஷின் உண்டு, அந்த ஒன்றும் மேக்ஸிமம் S1ல் தான் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை டு சால்வ் மோர் நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் ரிலேட்டட் டு த ஸ்லாட் நம்பர் 1. ஓகேயா, ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் and Faraday's law and motional EMF from Lorentz force equation. So இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் try to solve more number of numericals. ஓகேயா, ஸோ இன்னையோட உங்களுக்கு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஓகே, ஃபைன், எண்டுமா இன்னையோட கிளாஸ் வந்து இது போதும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் குரூப்பில்